உலகின் உயர்ந்த ஞானமாகிய, எளிமையான ஞானமாகிய, வாழ்க்கையின் அடிப்படை கல்வியாகிய இந்த சைவ சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகின்ற பதி பசு பாச உண்மைகளை படிக்க இவ்வளவு அவசர உலகத்திலும் கலியுகத்திலும் இதை படிக்க ஆர்வம் காமிக்கின்ற மாணவர்களின் திருவடி தாமரைகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, அடியேன் வகுப்புகளுக்கு முழுவதுமாக சென்றதில்லை. என்னுடைய ஆசிரியர் ஐயா கந்தசாமி ஐயா, சில காலம் பவானி தியாகராசன் ஐயா, 2 பேருடைய வகுப்புக்குமே நான் அதிகமாக போனதில்லை. கட்டடிச்சிருவேன், போக முடியாது. 6 கோடி மாயா சக்திகளில் எனக்கு ஒரு சக்தி போக விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ நான் கேட்டது, போன வகுப்புகளில் நான் கேட்டதை வைத்துக்கொண்டு, அதில் நான் புரிந்து கொண்டதை வைத்து, அதில் ஓரளவு எனக்கு விளக்கக்கூடியதை மட்டும் நான் விளக்குகிறேன். இவ்வளோதான் சிலபஸ்ன்னு நினச்சிடாதீங்க. இது பெரிய சிலபஸ். இது ஒரு கடல். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரு சொட்டு. ஆக முதல்ல இந்த சொட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கடலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் வகுப்புக்குள் செல்வோம். முதல்ல சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை என்ன? இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் 3 பொருள்கள் தான் இருக்கின்றன. அதில் ஒன்று சிவபெருமான். மற்ற கடவுள்கள் எல்லாம் அவனுக்கு அடக்கம், அவன் கால் தூசி. ஆக கடவுள் என்றால் அது சிவபெருமான். அந்த 3 பொருள்களில் சிவபெருமான் ஒன்று. இன்னொன்று உயிர்கள். உயிர்கள் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி, அது ரொம்ப சைஸ், ரொம்ப ஒரு ஆட்டமை விட சின்ன சைஸ் அது. அந்த உயிர்கள் பல. அதோட வெரைட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெஜிடபிள் கடைக்கு போகிறோம் அப்படின்னா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓ, கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது அந்த வெரைட்டி தான் பார்த்தோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அதுதான் பார்த்தோம். நம்ம கணக்குப்படி 3 காய் இருக்குது. அப்படியே அர்த்தம். ஒரு காயிலையும் அங்கே ஒரு மூட்டை இருக்குது. 50 கிலோ 60 கிலோ இருக்கு. அதுபோல் இந்த மனித பிறவி, பறவைகள், விலங்குகள், ஊர்வன, கடலில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, பரப்பன அப்படின்னு சொல்லி ஒரு 7 வகை இருக்குது. அதில் 84 லட்சம் வகை இருக்குது. ஒரு வகையிலையும் பல லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அதனால் இது அப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, இந்த வெரைட்டிஸ் தான் 84 லட்சம். இந்த வெரைட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது நிலை இல்லாதது. அதனால யாரும் அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு மனிதனாக இருக்கிறவன் இன்னைக்கு நைட்டு இறந்துட்டு நாளைக்கு காலையில் நாயாக பிறந்துருவான். இப்போ எப்படி சென்சஸ் எடுக்கிறது? இவ்வளோ பெரிய நாட்டில் 2011 அப்புறம் ஒழுங்காக சென்சஸ் எடுக்க முடியல. எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி யார் ஜெயிக்கிறாங்களன்றதை பொறுத்து தான் இருக்குது. சும்மா இருக்கிற தலைகளை எண்றதுக்கு, இத்தனைக்கும் ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, எவ்வளவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியலை. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணி எப்படி சொல்கிறது? எவ்ரி செகண்ட், எவ்ரி மில்லி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் நம்பர். அப்படிப்பட்ட இந்த உயிர் கூட்டங்கள் என்று சொல்லுவோம். உயிர்கள்னு சொல்லலாம், இல்லைனா உயிர் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயிர்கள் ஒரு பொருள். 3 பொருளில் அந்த உயிர்கள்ங்கிறது ஒரு பொருள். அடுத்ததாக மலம் என்று சொல்லக்கூடிய, பாசம் என்று சொல்லக்கூடிய ஜட பொருள்கள் ஒன்று. அவ்வளோதான் இந்த சிலபஸ். இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் படித்தாலும், ஆதீனத்திலே 6 வருஷம் தங்கி படித்தாலும் இதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆதீனத்தில் இல்லை 3 பொருள் இல்லை 4 பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. சிவபெருமானே கிளாஸ் எடுத்தாலும் 4 பொருள்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. 3 பொருள்கள் தான் இருக்கு. 3ம் இருக்கு. இருந்தது, இருக்கிறது, இருக்கும். நீங்கள் போனாலும் இருக்கும், உங்கள் பேரம்பேத்திகள் போனாலும் அது இருக்கும். ஆக நம்ம ஏதோ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு ஓடுது ட்ரெயின், நம்ம நடுவில் மதுரையில் ஏறி விருதுநகரில் இறங்கிக்கிறோம். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை தவிர நம்ம ஆதியையும் அந்தத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு பெயர் அனாதி என்று பெயர். இந்த 3 பொருள்களும் அனாதி பொருள்கள். இந்த 3 பொருள்கள் இருந்தாலும் 3மே வேற டைப்பில் இருக்குது. ஒன்று 100க்கு 100 வாங்குகிற மாணவன் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் ஒரு 50 மார்க் வாங்குறவன் சொல்லி கொடுத்தா படிப்பான்ற மாதிரி இருக்கான்.
இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தாலும் தேராதுன்னு சொல்லி ஜடப்பொருளாக இருக்கிறது. அதுக்கு அறிவும் கிடையாது, உயிரும் கிடையாது. இவ்வளவுதான். இறைவன் என்ன பண்றாரு, அவரு ஒண்ணு, அது போக மீதி 2 பொருள் தானே இருக்கு. ஒண்ணு உயிரற்ற ஜடப்பொருள் இருக்கு, இன்னொன்னு உயிருள்ள அந்த அறிவு மங்கப்பட்ட உயிர்கள் இருக்கு. இறைவன் இந்த உயிர் பொருள் 50 மார்க் வாங்குறது நல்லா படிச்சதுன்னா 60, 70, 80, 90ன்னு ஆகி நம்மள மாதிரி 100 வாங்கலாமே, இது ஏன் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காமலே நம் மீது கருணை கொள்கிறார். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்க. ஏன் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது என்றால் இறைவன் கருணையால் இயங்குகிறது. இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில வேற எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. எல்லா சந்தேகங்களுக்கும், எல்லா இன்பங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் இந்த ஒரு வார்த்தை தான் காரணம். இறைவன் நம் மீது கொண்டுள்ள மாறா கருணை. மரக்கருணைன்னு எழுதிடாதீங்க, மாறா கருணைன்னு எழுதிக்க. மா கருணை, பெருங்கருணை, மாறா கருணை. ரா கருணை, இங்கிலீஷ்ல ரா, RAW, ரா மெட்டீரியல், ராவா கொடுத்துட்டாங்க, ராவா அடிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்களே, ராவான்னா எதுவும் மிக்ஸ் பண்ணாது. ஆக இந்த மா ரா கருணை இது. இறைவன் எதையும் மிக்ஸ் பண்ணாம நம்ம மீது காமித்த கருணை அது. இதற்கு நன்றி செலுத்துவதற்கே பின்னால் வரக்கூடிய பிறவிகள் பத்தாது. ஆனா நம்ம நன்றி செலுத்தாம வேற எதையோ செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய அறிவின்மை. இந்த 3 பொருள்கள் இப்படி இருக்கிறத பார்த்த இறைவன் என்ன பண்றாரு, இந்த உயிரை நம் நிலைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஆசைப்படுறார். அவர் ஆக்சுவலா இதெல்லாம் தாண்டினவர், அவருக்கு ஆசை வராது. இருந்தாலும் இந்த உயிர்கள் மேல் ஒரு கருணை வந்திருக்கு. இந்த கருணையினால என்ன பண்றார், இந்த உயிர்களை தட்டி எழுப்பி தூசி தட்டி அதுக்கப்புறமா இதை நம்ம நிலைக்கு கொண்டு வருவோம், சிவமாக்கி என்னை ஆண்டங்கிற மாதிரி இந்த பொருளை சிவமாவே ஆக்கி விடுவோம் இந்த உயிரை அப்படின்னு நினைக்கிறார் அவர். இது அவர் செய்த நல்ல காரியமும் இதுதான், அவர் செஞ்ச தப்பும் இதுதான். பேசாம விட்டுட்டு இருந்திருக்கலாம், ஆனா அவர் அப்படி இல்லை. இதுதான் நமக்கும் அவருக்கும் உண்டான வித்தியாசம். ஆக நாம் எல்லாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம ஒன்றுக்கும் உதவாத செல்லா காசா இருந்தப்பவே நம்மளை தூக்கி தலைமையில வச்சிருந்த பெருமான் இன்று நாம் திருநீர் அணிந்து விருத்திராக்கம் அணிந்து நமச்சிவாயம் சொல்லி திருமுறைகள் படித்து சைவ சித்தாந்தம் படித்து சரியை பண்ணி கிரியை பண்ணி யோகம் பண்ணி ஞானம் பண்ணும்போது நம்மளை கண்டுக்காம போயிடுவாரா? இதுல ரொம்ப 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 நமக்கு தெளிவான ஒரு தெளிவு வேண்டும், தெளிவான தெளிவு வேண்டும், தெளிந்த தெளிவு வேண்டும். ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்யறதுன்னா அவருக்கு எவ்வளோ சான்சஸ் இருந்தது. முதல் சான்ஸ்லயே பண்ணாம இருந்திருக்கலாம். சரி, ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம். 2வது பிறவி நமக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். 2ல் நம்ம திருந்தலை, 3ல் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், 4ல் நிறுத்தியிருக்கலாம், 5ல் நிறுத்தியிருக்கலாம், 6ல் நிறுத்தியிருக்கலாம், 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 கோடி பிறவிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். யாராவது அப்படி செய்வோமா? நம்ம யாருக்காவது அப்படி செய்வோமா? நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட மாட்டேன்றான், தூக்கி போட்டுறான். மறுநாள் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறோம், தூக்கி டஸ்ட்பினில் போட்டு போயிடறான். மறுநாள் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறோம், டஸ்ட்பினில் போட்டு போயிடறான். நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து போட இந்த தெரு பக்கமே வராத சொல்லிடும். சிவபெருமான் அப்படி கிடையாது. இப்போ அவனுடைய கருணைங்கிறது என்னங்கிறது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம 2 தடவை ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்க்கலனாலே 3வது தடவை கூப்பிட மாட்டோம். 2 ஃபோனை எடுக்கலைன்னா 3வது ஃபோன் பண்ண மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு அவங்க நம்மளை கூப்பிடலை அப்படின்னா இனிமே வருங்காலத்தில் உயிர் உள்ள வரைக்கும் அந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் நம்ம போக மாட்டோம், ஒதுக்கி வச்சிருவோம். ஒரு கல்யாணத்துக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டியா வீட்டில் தாம்பளத்தில் பத்திரிக்கை வச்சு கூப்பிடல, அது எப்படி ஃபோனில் சொல்லலாம்? அப்போ நானும் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள், நேரில் ஏன் போகணும்? இதுதான் நம்ம புத்தி. சிவபெருமான் அப்படி கிடையாது. அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, திரும்ப 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 தூக்கி நம்மளுடைய திருமடியை தரணும்னு நினைக்கிறோம். திருவடி திருவடின்னு நம்ம படிப்போம், ஆனால் அவனுடைய எண்ணம் திருமடி, திருமடியை தருவார். இந்த ஃபேமிலியாக இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா உமையாள் உட்கார்ந்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மடியில் முருகன் உட்கார்ந்துருப்பாரு, இந்த பக்கம் விநாயகர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த இடத்துல நம்ம உட்கார வேண்டிய நிலைக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். இது அவருடைய தவறுன்னு சொல்லலாம், அவருடைய கருணைன்னு சொல்லலாம். ஆக அதை செய்வதற்காக அழகு 8, 9ல் நம்ம படித்த பாடங்களே அவர் செய்கிறார். இந்த உயிரை
தட்டி எழுப்பி பிறவிக்கு கொண்டு வருகிறார். பிறவி அதை இயக்கணும்ல. அது மேலே இருக்கிற ஒரு இதை, இப்போது ஃபோன் திடீர்னு தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே ஆன் பண்ணி பார்க்குறோம்ல, இயங்குதா இயங்கலையான்னு பார்க்குறதுக்கு. அதுபோல் அந்த மயக்கத்தில் இருக்கின்ற இந்த உயிரை இயக்குவதற்காக அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுறார். அதுக்கு பேர் தான் இந்த மாயை. அந்த மாயையின் மூலம் கூட்டப்பட்ட 5 அடுக்கு உடல்கள். இந்த 5 அடுக்கு உடல்கள் காரண உடல், கஞ்சுக உடல், குண உடல், சூக்கும உடல், தூள உடல் என்று சொல்லக்கூடிய 5 உடல்கள். அதையே தத்துவங்களாக சொன்னால் சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, 7 5 12, ஆன்ம தத்துவங்கள் 24, 12 24 36 தத்துவங்களை சேர்க்கிறார். 1 2 36 கொடுத்துருக்கார். அந்த 36ஐயும் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக படிக்க போகிறோம். இப்போ நம்ம படிக்க போகிறது சைவ சித்தாந்த ரத்தினத்தில் கூட இந்த சிலபஸ் இந்த அளவுக்கு சொல்லித்தர்றது இல்லை, சிலபஸில் இல்லை. அவங்க வேறு சொல்லி தருவாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும், அன்றாட வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நம்ம படிக்கிறோம். இப்போ சில பேர் என்ன சைவ சித்தாந்த சுடர் 60 பக்கத்தில் நீங்கள்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சிருவீங்களா? எங்களுக்கு 2 வருஷம் ஃபுல் ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காங்க, நாங்கள் அது படிச்சிருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. இந்த பாடத்து பேரை சொல்லி இது படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இந்த பாடத்து பேர் தாத்துவீகங்கள்னு பேர். இது படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இன்னும் 2-3 அழகு நம்ம இதை பற்றியே படிக்க போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. ஆக இந்த சைவ சித்தாந்த ரத்தினம் அப்படிங்கிற பாடத்துக்கும் நம்ம படிக்கிற இந்த 3 அழகுகள் பாடமும் அது இங்கே இருக்குன்னா நம்ம ரொம்ப ஆழத்தில் போய் படிக்கணும். என்னுடைய ஆசிரியரே பார்த்துட்டு இவ்வளோ டெப்த்தாக ஏன் போகிற, அவ்வளோ தூரம் போக வேண்டாம், அப்படியே மேலே ஏறிடு, போனது போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால திடீர்னு விட்டுட்டு மேலே ஏறிட்டேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான இந்த பாடத்தை நாம் சிந்திக்க போகின்றோம். அழகு 10 சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 10வது அழகாக யூனிட் 10 திருவாசக தேன் சொட்டு 28 நமச்சிவாய என்ற வார்த்தையில் வரும் மா என்ற மாயையை பற்றி சிந்திக்கின்றோம். சி என்ற சிவத்துக்கு ஒரே ஒரு சாப்டர் தான் கொடுத்துருந்தோம். ய என்ற உயிர்களுக்கு உயிர்கள் அத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு சாப்டர் தான் கொடுத்துருந்தோம். 3 பொருள் இருக்கு. அது 3 பொருள்ல உயர்ந்த பொருள் சிவபெருமான் ஒரு சாப்டர், அதுக்கு அடுத்து உயர்ந்த பொருள் உயிர்கள், அதுக்கு ஒரே ஒரு சாப்டர். 15 தேன் சொட்டுல 2 தேன் சொட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும். ஒன்றும் இல்லாதது, உயிரும் இல்லை அறிவும் இல்லை, இதுதான் இந்த உயிரை மறைத்திருக்கிறது. இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மலத்துக்கு 12 சாப்டர் கொடுத்துருக்கோம். இப்போ எவ்வளோ மாயை, எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த உலகமே மாயை தான், இந்த வாழ்க்கையே மாயை தான். நம்மளுடைய உறவுகள் மாயையிலேயும் மாயை, அசுத்த மாயைன்னு பேர். உலகமே மாயைன்ற பின்னாடி உறவுகளெல்லாம் எப்படி? நன்றி. அழகு 9 உயிருடன் கூட்டப்பட்ட 36 தத்துவங்கள் அல்லது 36 கருவிகள் பற்றி சிந்தித்தோம். 36 தத்துவங்கள்னு சொன்னாலும் கருவிகள் என்று சொன்னாலும் ஒன்று தான். கருவி தான் சரியான பெயர். தத்துவங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற பெயர். ஃபாரினர்ஸுக்கும் மற்ற இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களும் தத்துவங்கள் அப்படின்ன உடனே தத்துவம்னா என்ன, ஃபிலாசபி அப்படின்னு இங்கிலீஷில் அதுக்கு டிரான்ஸ்லேஷன். ஃபிலாசபி என்ன, ஃபிலாசபி 36 ஃபிலாசபி என்ன இருக்கு? கண்ணு ஒரு ஃபிலாசபியா, காது ஒரு ஃபிலாசபியா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு ராவா இங்கிலீஷில் மீனிங் பார்த்தீங்க ஃபிலாசபின்னா அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அது கருவிகள்னு சொல்லலாம். தத்துவங்கள்ங்கிற வார்த்தையை கூட நம்ம விட்டுட்டு கருவிகள்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு கருவிகள் பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ இது பென் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பென்னில் எவ்வளவோ கருவிகள் இருக்குது. இதுக்கு பாடி ஒன்று இருக்குது, ரீஃபில் ஒன்று இருக்குது, அதில் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, அதில் நீடில் நிப் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல கலெக்ட்னா இது வரும். அது ரஃப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இது சாஃப்டாக ஒரு ரப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இது ஒரு கிளிப் இருக்குது. இதெல்லாம் சேர்த்தா தான் இது ஒரு பெண்ணாக நான் பயன்படுத்த முடியும். இப்போது நமக்கு இருக்கிறது ஒரு 450 கிராம், அதில் 5% தான் வேலை செய்யுதுன்னு சயின்டிஸ்டே சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டே நமக்கு இப்படியெல்லாம் பல ஸ்ப்ரிங் வேணும், இது வேணும். இது பிளாஸ்டிக்கில் பண்ணப்பட்டது, இங்கு வேறு மெட்டீரியலில் பண்ணது, இது சில்வர் அது மாதிரி மெட்டீரியலில் பண்ணப்பட்டது, இது ஸ்ப்ரிங் ஸ்டீலில் பண்ணப்பட்டது, இது பிளாஸ்டிக்கில் பண்ணப்பட்டது.
இதுக்கு இதைத்தான் பயன்படுத்தணும், இதுக்கு இப்படி பயன்படுத்தணும். இவ்வளோ அறிவு நமக்கு இருக்கும்போது, அறிவில்லாத அறிவு மறைக்கப்பட்ட நமக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது, அறிவே வடிவமாகிய சிவபெருமானுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அறிவாளி தான் இந்த 36 கருவிகளை சேர்த்தால் இந்த உயிர் தன்னுடைய இயல்பை உணர்ந்து அறிந்து உடனடியாக சிவத்திடம் வந்துவிடும் அப்படின்னு அவர் இதை செஞ்சிருக்கிறார். ஆக இறைவன் நமக்கு செய்த பேர் உபகாரம். இன்னும் எனக்கு அது கொடு இது கொடுன்னு பிச்சைக்காரன் மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுத்ததே போதும். கொடுத்ததை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அவனுக்கு? இப்போ அவ்வளோ 36 கருவிகள் கொடுத்துருக்கிறாரு, அத்தனையும் சிவபெருமானுக்காக பயன்படுத்துறேன், பத்த மாட்டேங்குது எனக்கு அப்படின்னா, சாமி இன்னொரு 10 கருவி கொடு அப்படின்னு கேட்கலாம். கொடுத்த 36லயே நம்ம 10% கூட அவனுக்கு பயன்படுத்தலை, 50% கூட பயன்படுத்துறது இல்லை, ஒரு 49% கூட அவனுக்கு பயன்படுத்துறது இல்லை. அப்படிங்கும்போது இன்னும் நம்ம அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இந்த 36 தத்துவங்கள் அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறோம். இன்னும் நுணுக்கமாக அதை பைஃபர்கேட் பண்ணி பிரித்து பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம பகுத்து அறிய போகின்றோம். அதான் இந்த பாடத்தின் அமைப்பு அப்படி இருக்கு. இந்த தத்துவங்களின் கூறுகள் அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கூறு போடுறது சொல்கிறாங்கல்ல, 1 கிலோ 2 கிலோன்னு காய்கறி விற்பாங்க மார்க்கெட்டில். அப்புறம் அந்த கூறு 10 ரூபா கூறு. இப்போ 10 ரூபாய்க்கு எந்த கூறும் கிடையாது. பச்சை மிளகா கூட 20 ரூபாய் ஆயிடுச்சு. நாடு வளர்ந்துருச்சு. ஆக கூறு போட்டு வச்சுருப்பாங்க, பிளேட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கத்திரிக்காய் அப்படின்றத கூறு போட்டால் 10 கூறா போட்டிருக்கிற மாதிரி ஒரு கருவி என்று நாம் சொல்லுவதை அதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். அதை பற்றின ஒரு படிப்பு தான் இந்த பாடம். அந்த கூறு போட்டது, அப்போ கூறு போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு 4-5 பீஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு முழு பொருள் ஆகிடும்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம பார்த்தோம், இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, ரீஃபில் இருக்குது, இங்க் இருக்குது, பாடி இருக்குது, கேப் இருக்குது, நோஸ் இருக்குது, ஹெட் இருக்குது. இதெல்லாம் கூறுகள். எதோட கூறுகள்? இந்த பெண்ணோட கூறுகள். இந்த பெண்ணோட கூறுகள் மொத்தமாக பார்க்கும்போது பெண்ணுன்னு சொல்கிறோம். அது தனித்தனியாக ஒன்று ஃபங்க்ஷனை எடுத்து பார்க்கும்போது, இது ஏன் இதில் ஒரு ரப்பரில் வச்சுருக்காங்கன்னா, இது எழுதும்போது இங்கே கை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும், கையில் இந்த எலும்பு அந்த மெட்டலில் போய் படாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒன்று பண்ணியிருக்காங்க. மனிதனுக்கே எவ்வளோ அறிவு இருக்குன்னா சிவபெருமானுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அப்போ சிவபெருமான் இதெல்லாம் பார்த்து படைக்கிறார். அந்த கரணத்தை எங்கே வைக்கணும், கண்ணை எங்கே வைக்கணும், கண்ணை கொண்டு வந்து காலில் பாதத்தில் வச்சுருந்தாருன்னா, எல்லாருக்கும் கண்ணு பாதத்தில் இருக்குன்னு வச்சேன், கீழே இதில் இருந்துச்சுன்னா கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஆக எவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய இன்ஜினியர், பெரிய ஆர்கிடெக்டு, பெரிய டாக்டர், எதை வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் இந்த 36 தத்துவங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை தத்துவங்கள் என்று சொல்கிறோம், அல்லது கருவிகள் என்று சொல்லுகிறோம், அல்லது இந்த 36 இப்போ நம்ம பிரித்து படிக்க போகிறதுனால இதை எப்படி முதல் உடலை காரண உடல் என்று சொன்னோமோ, அதுபோல் இந்த 36ஐயும் காரண கருவிகள் என்று சொல்லுகிறோம். எழுதிக்க, காரண கருவிகள். இதை நேர்முக தேர்வில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கேள்வி கேட்கப்படும். இதுக்கப்புறம் வர்றதில் கொஞ்சம் கேட்க மாட்டோம், மனப்பாடமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கேட்கறது இல்லை. ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்கும் உண்டு. தத்துவங்கள்னா என்ன, தாத்வீகங்கள்னா என்ன, இதில் எது காரணம், எது காரியம்? காரணத்திலிருந்து தான் காரியம். நெருப்பு இல்லாமல் புகையாது. புகை வருது அப்படின்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ கேண்டில் இருக்கு, ஊதுபத்தி இருக்கு, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. புகை வருது அப்படின்னா உள்ள நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சைவ சித்தாந்த சுடர் வகுப்புன்னு இன்னைக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த காரணம் இல்லாமல் இது நடக்காது. இப்போ அந்த காரணம் இருக்கிறதுனால இந்த வகுப்பு நடக்குது. இப்போ இந்த 2 லிங்கையும் பார்க்கும்போது, செயின்ல 2 லிங்கை மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த காரணம் இப்போ காரியமாக வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காரியம் ஆன இந்த வகுப்பு இதுவே காரணமாகுது. இப்போ இந்த வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள், பேட்ச் 1 மாணவர்கள் நிறைய இதில் இருக்கிறீங்க, ஆசிரியர்கள். நீங்களே சைவ சித்தாந்த வகுப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் ஒரு 100 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் 3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆக எது காரியமானதோ அது
காரணமாகும். புரியலைன்னா திரும்ப சொல்றேன். அம்மாவுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பெரிய பொண்ணாயிட்ட அந்த பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் பெரியவள் ஆயிட்டா, அப்ப என்ன ஆகுறா அவ அம்மாவாயிடும். அவளுக்கு ஒரு பிள்ளை. இப்ப எவ பிள்ளையா இருந்தாலோ அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவாயிடும். அதுபோல காரணமாக இருந்தது காரியமாகுது. இந்த காரியம் ஒரு இதுக்கு காரணமாக இருக்குது. அதுல இருந்து ஒரு காரியம் வருது, அதுல இருந்து ஒரு காரியம் வருது, அதுல இருந்து ஒரு காரியம் வருது. ஸோ வெளியில இருக்கிறது காரியம், அது வர்றதுக்கு காரணமாக இருந்தது காரணம். இது நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ரன்னிங் பை காஸ் அண்ட் எஃபெக்ட். எந்த தத்துவத்தில் இயங்குகிறது அப்படின்னு கேட்டால் காஸ் அண்ட் எஃபெக்ட் தத்துவத்தில் இயங்குகிறது. இந்த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பெயர். இயற்கைக்கு சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களில் ஒன்று லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு பேர். அது காரண காரிய அப்படின்றது. ஆக இந்த தத்துவங்கள் அல்லது கருவிகள் என்று நாம் சொல்லுவது காரணம். இதிலிருந்து நாம் படிக்க போறதெல்லாம் காரியங்கள். அதை தாத்வீகங்கள்னு சொல்றோம். தத்துவங்கள் தாத்வீகங்கள், காரணம் காரியம். அப்படி அதை ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தேர்வுலையும் இந்த கேள்வி வரும், நேர்முக தேர்வுலையும் அவசியம் வரும். இந்த அளவுக்கு தான் வரும். இதுக்கு கீழே எல்லாம் ரொம்ப அதிகமாக உங்களை கேட்க மாட்டோம். தேர்வு எழுத்து தேர்வில் வரும், நேர்முக தேர்வில் இதுக்கு கீழே உள்ளதில் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டோம். நல்ல பிரில்லியன்ட் மாணவராக இருந்தால் கேட்டு பார்ப்போம், எவ்வளோ தூரம் பிரில்லியண்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக கேட்டு பார்ப்போம். தத்தரா புத்தரா மாணவராக இருந்தாக்க சரி பாவம் ஒரு கருணையில் விட்டுருவோம், இதுக்கு கீழே போகாம. சரி, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. யோகம் அப்படின்னா, யோகா அப்படின்னா இந்த பாபா ராம்தேவ் காமிப்பார் மேல், அது இல்லை யோகா. அது மட்டும் இல்லை யோகா, அது ஒரு குட்டி யோகா. யோகா என்றால் இந்த அண்டமும் பிண்டமும் இணைந்து இருப்பது. இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்லி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கணவன் மனைவி மாதிரி இணைந்தே இருக்கணும். இணை பிரியாதவர்களாக, இணை பிரியாத நண்பர்களாக இருக்கணும். ஏதாவது ஒன்று கொஞ்சம் கோவப்பட்டுச்சு அப்படின்னாக்க இன்னொன்ன பாதிக்கும். அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. பிண்டம் என்றால் பாடி எழுதிக்கங்க, உடல். பிண்டம்லாம் புரியல, அது என்ன பிண்டம் அப்படின்னா உடல் அல்லது பாடி. அண்டம்ங்கிறது இந்த உலகம், பஞ்சபூதங்கள். வெளியில இருக்கிறது இங்கேயும் இருக்கு. அதுதான் இந்த பாடத்தோட அடிப்படை. இது புரிஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸியா புரியும். அதாவது அண்டமாகிய பஞ்சபூதங்கள், அண்டத்துல என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் படிச்சிருக்கோம். அந்த பஞ்சபூதங்கள் தான் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது அப்படிங்கிறத நான் இங்கே கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். 36 தத்துவங்களை படிச்சுக்கிட்டு வரும்போது கூட இதுல அவ்வளோ நுணுக்கமா தெரியாது. யாராவது அட்வான்ஸ் மாணவர்களுக்கு தான் இது புரியும். படிச்சுட்டே வரும்போது என்ன, சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, 5 7 12, அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள்ல அந்த கரணங்கள் 4, சரி மீதி 20 இருக்கு. 20 என்ன இருக்கு, 20ல ஞானேந்திரியங்கள் இருக்கு, கண்மேந்திரியங்கள் இருக்கு 10, அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, 10 10 20ன்னு போட்டு. தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூதங்கள் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாடத்துல காமிப்போம். ஆனால் நுணுக்கம் என்னவென்றால், தன்மாத்திரைகளுக்கும் இந்த உடலுக்குமே சூக்கும உடல்லையே ரிலேஷன் இருக்கு. தன்மாத்திரைகள் எதுல வருது, புரியட்ட காயம்ல வருது. புரியட்ட காயம் சேர்ந்தாதான் சூக்கும உடல். அதுக்கப்புறம் 15 தத்துவங்கள் சேர்ந்தாதான் தூள உடல். ஆக இந்த இடத்துலயே நமக்கு என்ன தெரியுது, ஏற்கனவே ஒரு யோகமாக தான் இருக்கு இயற்கை. நம்ம அதை உணர வேண்டும். இந்த அண்டமும் பிண்டமும், இந்த அண்டமாகிய பஞ்சபூதங்கள் உருவாக காரணமாக இருக்கின்ற இந்த தன்மாத்திரைகள் தான் இந்த அந்த இது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களுக்கும் 5 உடல் கருவிகளுக்கும் மூலப்பொருளாகவும் இருக்கிறது. இதை முதல் வகுப்புல சொல்ல மாட்டோம், சொன்னா புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டோம். இப்போ அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ் மாணவர்கள் இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். எப்படி இது சொல்றாங்க ஐயா அப்படின்னா, தூள உடம்புன்னு சேர்றதுக்கு முன்னாடி 4வது உடம்பு சூக்கும உடம்பு. சூக்கும உடம்பு 3வது உடம்பு குண உடலுக்கு அப்புறம் எதை சேர்த்தா சூக்கும உடம்பாச்சு, புரியட்ட காயத்தை சேர்த்தா சூக்குமமாச்சு. அட்டகாயத்துல என்ன இருக்கு, தன்மாத்திரைகள் இருக்கு. இப்போ அந்த உடலுக்குள்ள அது இருக்கு. உலகத்துக்கு மட்டும்தான் தன்மாத்திரைகள், உடலுக்கு அது இல்லைன்னு நினைக்க கூடாது.
இது இது எங்க இருக்குன்னு பல மாணவர்களுக்கு தெரியாது. சைவ சித்தாந்த ரத்னம் வாங்கினவங்கள்ட்ட கேளுங்க. தன்மாத்திரைகள் உடம்புல சேருதான்னு கேளுங்க. தன்மாத்திரைகள் அது பஞ்சபூதங்கள், அது தனி, இது தனி. இப்படி போடுவாங்க, கை 2 கையை விரிச்சு காமிப்பாங்க. அப்படி கிடையாது. வள்ளுவர் சொல்லுவார், பின்னாடி ஒரு குறள் இருக்கு, நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. அது அந்த குறள் இல்லை, யாராவது தெரிஞ்சவங்க அதை பதிவிடுங்க. நான் நோட்ஸில் அதை கொடுக்கல. புரியட்ட காயத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் இது இது காணான் ஏதோ சம்திங் இருக்கு. யாராவது தெரிஞ்சவங்க அந்த குறளை பதிவிடுங்க. இதிலே இருந்ததுன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். தன்மாத்திரைகளை அப்படியே பெயர் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த முழு குறளை பதிவிடுங்க யாராவது. சரி, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அதாவது அண்டமாகிய பஞ்சபூதங்கள் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. டாக்டருங்கள்ட்ட கேளுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. தெரியும், ஒத்துக்க மாட்டாங்க. அது தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. டாக்டர்கிட்ட வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதா அப்படின்னு அலோபதி டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா லூஸ், அன்எஜுகேட்டட் பீப்புள், இல்லிட்ரேட் பீப்புள் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட கேளுங்க, அதுதான் உண்மை சொல்லுவார். சரி, அண்டமாகிய பஞ்சபூதங்கள் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. நம்மளே முதல்ல தெரிஞ்சு, டாக்டர்லாம் எதையோ சொல்லிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க ஃபீஸ் கட்டி படிச்சிருக்காங்க, அதை வட்டியோட வாங்கணும். அது எதை சொன்னால் அவங்களுக்கு நடக்குமோ அதை சொல்கிறாங்க. அதனால அவங்க மேலே தவறு கிடையாது. நாமும் உலகமாகிய பஞ்சபூதங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை பரிமாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இங்கே மொபைல்லேருந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு போடுறோம், இல்லைன்னா வைஃபை போடுறோம். வைஃபை போட்டால் என்ன ஆகுது, அந்த 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிடும். இப்போ காரில் வந்து வைஃபை, மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபோன் வந்ததுன்னா கார்லேயே வரும், காரில் இருக்கிற அந்த ஸ்டீரியோ சிஸ்டத்தில் வரும். நம்ம அதிலே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஏன், இது 2ம் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா கார் ஃபுல்லாக நம்ம கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன், இது 2ம் வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. அதுபோல் இந்த உடலும் இந்த உலகமும் கனெக்ட் ஆகிருக்கு பை டிஃபால்ட், பை நேச்சர். இது 2ம் தனித்தனியாக இயங்க முடியாது. அம்மா சுந்தரி போட்டாங்க பாருங்க, இந்த குறளை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சிவனடியார்ல பெரிய சிவனடியார். போய் ஒரு பெரிய சிலையை நிக்கிற மாதிரி வச்சுட்டு கடவுள் இல்லைன்னு பின்பக்கமா வந்து கத்திட்டு வர்றான். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். சைவ சித்தாந்த மாணவனுக்கு கூட இந்த ஆர்டர் படி தெரியாது. நாற்றம் என 5 வகை தெரிவான். இந்த வகையைத்தான் நான் அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், வேற யாருக்கும் இது தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த 5ல இருந்து பஞ்சபூதங்கள் வந்தது அப்படின்னு தான் ஆசிரியர்கள் நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்க. இந்த 5ல இருந்து தான் இந்த கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. இது 2க்கும் வைஃபைல கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சவன் எவனோ, நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்றார், இந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டவன் எவனோ, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இவன் சொல்படிதான் உலகம் கேட்கும் சொல்றாரு. இதை விட உயர்ந்த ஞானம் வேற எதுவும் இல்லை. அவன் கட்டே உலகு. உலகத்துக்கே ராஜா அவன் தான் சொல்லிட்டார். அப்படிதானே அர்த்தம் அதுக்கு. அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றேன். சரி, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை அருமையாக போய்கிட்டே இருக்கலாம். ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான், அவர் ஜெயிக்க போறாரு, அவர் ஜெயிக்க போறாரு, அவர் ஜெயிக்க போறாரு, அவர் ஜெயிக்க போறாருன்னா 2-3 ரவுண்ட் ஆன உடனே அவர் ஜெயிக்க மாட்டாரு, அவர் ஜெயிக்க மாட்டாரு, அவர் ஜெயிக்க மாட்டாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 15-20 நாள் கலர் கலராக வந்தானுங்க. இப்போ ஒருத்தனும் நம்மளாவது நம்ம நாயை அடிக்கடி பார்க்குறோம், ஆனால் நம்மளை எவனும் இந்த அரசியல்வாதிங்க பார்க்க மாட்டேங்கிறான். அதை உண்மைன்னு நினச்சி பாதி காலத்தை வீணாக்கிட்டோம் நம்ம. ஆக இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பவை பஞ்சபூதங்களுக்கு மட்டும் மூலப்பொருள் இல்லை. இது மீதி இருக்கின்ற உடல் பொருள்களுக்கும் மூலப்பொருள் அதுதான். புத்தகத்தில், சைவ சித்தாந்த புத்தகத்தில் இவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, போட்டிருக்க மாட்டாங்க.
பேராசிரியர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை உடனே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொன்னால் புரியாது. அப்புறம் அதுக்கு படம் கேட்போம். அப்புறம் ஏன் தன்மாத்திரைகளை இங்கே போடலை, அப்போ இங்கே ஒரு தன்மாத்திரை 5 கூட்டினாக்கா அப்புறம் அந்த படம் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால பையன் முதிர்ந்து வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் நாங்கள். கான்ஸ்டன்ட்லி இன்டராக்டிங் இன்டர்ஃபேஸ் இருக்கு. கரண்ட் போனாலும் அது ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ பவர் போயிடுச்சு அப்படின்னாக்க வெளியில இருக்கிற காத்தும் உள்ள இருக்கிற காத்தும் மாறிடுதா, காத்துக்கு பவர் போயிடுதா, அப்படிலாம் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில். பவர் போற மாதிரி சடனா உலகத்துல காத்து நின்று போயிடும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னாக்க நம்ம இபி ஆபீசரும் சிவபெருமானும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிடும். நம்ம ஊர்ல எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும்னு இங்க இருக்கிற அறிஞர்களுக்கும் தெரியாது, சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. சிவபெருமான் கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டார். ஒரு நாள் இந்த காத்தை நிறுத்திட்டாருன்னா எல்லாம் நின்று போயிடும். அவர் ஆட்டத்தை 5 நிமிஷம் நிறுத்திட்டு டீ சாப்பிட போனாருனாலே உலகம் நின்று போயிடும். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம், நான் நின்றால் நிற்கும் அகிலமெல்லாம். இது சிவபெருமானுடைய ஆட்டம். எப்படி இது மாதிரி சொல்றோம்? நம் உடலிலும் பஞ்சபூதங்களும் மாயையின் ஒரு பகுதியான மூல பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவை. அது நம்ம பார்த்துருக்கோம். 24 தத்துவங்களுக்கு உள்ள இறங்கும் போது அந்த புருடன்கிறவன் இந்த என்ன அந்த மோகினியாகிய அந்த பெண்ணுக்குள்ள இறங்கும் போது அதோட சேர்ந்து பஞ்சபூத மாயையிலிருந்து, அந்த மாயையிலிருந்து தான் மூல பிரகிருதி வந்தது. அந்த மூல பிரகிருதி இதெல்லாம் அதுல இருந்து தான் பஞ்சபூதங்களும் வந்தது, நம்ம உடல் கருவிகளும் வந்தது. ஸோ மொத்தமா பார்த்த தன்மாத்திரைகள் தான் காரணம்னு இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. தன்மாத்திரைகளை விட்டு மேலே ஏறி போனீங்கன்னா 24வது தத்துவம் வரும்போது மூல பிரகிருத்தியில சேரும் போதே அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அதுல இருந்து வர்றது தானே. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த 36 தத்துவங்களை படம் வரைஞ்சு இந்த 5 அடுக்கு உடல்களை படித்திருந்தால் இந்த உலகத்துல வேற எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. சரி, நம் உடலும் பஞ்சபூதங்களும் மாயையின் ஒரு பகுதியான மூல பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவை. இதுல ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. தன்மாத்திரைகள்ல இருந்து தோன்றியவைன்னு சொன்னாலாவது இப்போ அப்படியா அப்படியா ஐயா சொல்லவே இல்லையா, ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு சொல்லலை, செகண்ட் பேட்சுக்கு சொல்லலை, இப்போ சொல்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மூல பிரகிருத்தியிலிருந்து வந்ததுன்னு சொன்னா அது தெரிஞ்சதுதான். அதாவது நம் உடலும் பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவையும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள். இந்த மாதிரி எந்த சைவ சித்தாந்த நூல்லையும் எழுத மாட்டாங்க. பெரிய புத்தகம் வச்சிருக்கேன், இது உள்ள எழுதியிருக்கிறாங்களான்னு தெரியல. நான் ஒரு பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கேன். வீட்டில் அந்த குழந்தைங்க சாப்பிடலன்னா அம்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லுவாங்க, சாப்பிட இல்லை மாமா இடிச்சிருவார், போலீஸ் பிடிச்சிருவார், நாய் கடிச்சிரும், குரங்கு இடிச்சிரும் அப்படி சொல்லுவாங்க. அது போல் நான் இந்த புத்தகத்தை அப்படி பார்த்து என்னை பயமுறுத்துறதுக்காக தான் வச்சுருக்கேனே தவிர அதை நான் படிக்கலை. அது உள்ள இந்த வார்த்தை போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ரெண்டும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் அது மாதிரி இருக்கான்னு தெரியல. பஞ்சபூதங்களில் ஆகாயம் நமக்கு தேவை, காற்று நமக்கு தேவை. இதில் ஏதாவது தேவையில்லாதது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் உணரணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். இல்லைன்னா இந்த பேராவே நான் கொடுக்க வேண்டாம். பஞ்சபூதம் அது ஓகே, என்னப்பா பஞ்சபூதம்? அது ஆகாயம், காற்று, நெருப்பு, நிலம், நீர், நிலம். ஓகே, உன் உடம்புக்கு அது தேவையா? அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது பாட்டுக்கு அது இருக்குது, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். அப்படியெல்லாம் எப்படிடா இருக்க முடியும்? அது பாட்டுக்கு அது, நீ பாட்டுக்கு நீ எப்படி இருக்க முடியும்? இயக்குனர் ஒருத்தன் தானே. ஹீரோயின் பாட்டுக்கு இருக்கிறாங்க, ஹீரோ பாட்டுக்கு இருக்கிறாருன்னா எப்படி சினிமா எடுப்பாங்க? 2 பேரும் சொல்றதை கேட்கறதுக்கு தான் டைரக்டர், தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. பஞ்சபூதங்களில் ஆகாயம் நமக்கு தேவை, காற்று நமக்கு தேவை, நெருப்பு தேவை, நீர் தேவை, நிலம் தேவை. ஏதோ சும்மா ஏனோதானன்னு சொல்லலை, அதுல வரிசை கிரமமா சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க நுணுக்கமாக படிக்க வேண்டும். அந்த வரிசையில தான் நம்ம பேசணும். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இப்படிதான் இந்த பஞ்சபூதம் விரிகின்றது. ஒடுங்கும் போது அப்படித்தான் ஓடும். கொடையை எப்படி ஓப்பன் பண்ணமோ அப்படித்தான் சுருங்கும். இதெல்லாம் அடிப்படை கான்செப்ட். பஞ்சபூதத்தில் நமக்கு தேவையில்லாதது அல்லது பயன்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். எதுவுமே இல்லை என்பது பதில். எல்லாமே தேவைதான். நமது உடலை, இது ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு, கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் வேரி ஆகலாம், ஆனால் கான்செப்ட் இதுதான். நம்ம உடல்ல 100% என்று வைத்து கொண்டால் அதில் 72% நீரால் ஆனது. ஒரு கரும்பை உங்கள்கிட்ட காமிச்சு இதுல நீர் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம்.
ஆனால் 2 ரோலருக்குள்ளே அதை விட்டு கிர்ன்னு நம்ம மிஷினில் விட்டோம்னா வெளியில் நமக்கு ஜூஸ் வந்துடுது. அப்படி இந்த உடம்பை எப்படி அந்த கரும்பு, இனிமேல் கரும்பு கடையில் ஜூஸ் குடிக்க போகும்போது இதை பார்க்கணும். பார்த்துட்டு ஐயா சொல்லி கொடுத்தாங்க அழகு 10ல் நம்மளை அந்த மிஷின் அந்த 2 ரோலருக்கு நடுவில் நம்மளை உள்ளே விட்டு பண்ணி அந்த பக்கம் வெளியில் வந்து சக்கையாக வரும்போது எடுத்தா ஜூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா, சும்மா ஒரு தம் ரூலுக்காக சொல்கிறேன், பயந்துராதீங்க. நம்ம 100 கிலோ இருக்கிறோம் அப்படின்னா 72 லிட்டரு தண்ணி வந்துடும். இதெல்லாம் கணக்கு தெரிஞ்சுக்கணும். 72% நீரால் ஆனது இந்த உடல், 12% நிலத்தால் ஆனது. நிலம்னா மண்ணுன்னு பார்க்கக்கூடாது, நிலம்னா சாலிட் ஐட்டம்ஸ். உடம்புல எதெல்லாம் சாலிடாக இருக்குது, போன் இருக்கு, சாலிடாக இருக்குது, அது சாலிடாக இருக்குது. அதுபோல் சாலிட் ஐட்டம்ஸ், தசைகள், அதெல்லாம் படிக்க போகிறோம் பின்னாடி, தான் பகுத்தறிவுங்கிறது. சாலிட் ஐட்டம்ஸ் வந்து 12. அந்த சக்கை வருதுல்ல கரும்புல, கரும்பு ஜூஸ் வந்த பின்னாடி வேற என்ன வருது, அந்த சக்கை வெளியில் வருது. அதை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா அது எவ்வளோ சதவீதம் வரும், 12% வரும். வந்த அந்த ஜூஸை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா 72% இருக்கும். மொத்த கரும்பு வந்து ஒரு 10 கிலோ கரும்பு அப்படின்னா ஜூஸ் 7.5 கிலோவுக்கு வரும், 7.2 kg வந்துடும். அந்த வெளியில் வர சக்கை 12 kg வரும். அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிலம் என்பது 12%, 6% காற்றால் ஆனது. உள்ளே இருக்கிற காற்று ஒரு 6%க்கு நம்ம பாடியில் காற்று இருக்குது. இன்னொரு 6% ஆகாயம். ஆகாயம்னா அங்கே இருக்கிறது தான் ஆகாயம் கிடையாது. ஆகாயம் என்றால் ஸ்பேஸ், எழுதிக்கங்க. ஆகாயம்னு நம்ம சொல்லுவது ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்னொரு எலிமெண்ட், இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. அதுபோல் நம்ம உடம்புல ரொம்ப வெளிப்புறமாக தெரியக்கூடிய ஸ்பேஸ் 9 ஓட்டைகள் இருக்கின்றன, 9 துவாரங்கள். உயிர் போகிறது ஏதாவது இந்த 9ல் எதுலையாவது ஒன்றில் போகும். மேலே சொல்கிறது நான் சொல்ல போகிறதுல மேலே இருக்கிறதுல போச்சு அப்படின்னா நீங்கள் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கீழே உள்ளதில் போச்சுன்னா இன்னும் சரியே பண்ணலை, கோவிலுக்கு விளக்கேற்றலை, உழவார பணி பண்ணதில்லை, திருவாசகம் படித்ததில்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் கீழே போகும். ஸோ 9 ஓட்டைகள் என்ன, 1லே 9 ஓட்டை வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. அப்பர் சுவாமிகள் அழுது பாடுவார் கடைசி பாடல். 1லே 9 ஓட்டை வைத்தார். 1 என்ன, கைலை துரைசாமி, உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. 9 ஓட்டை வைத்தாய். 9 ஓட்டை எங்கே இருக்குது, இது கண்ணுலேயே 2 ஹோல் இருக்கு. இது ஆக்சுவலாக இந்த அவுட்டர் கேசிங்க்கும் இன்னரில் இது சுற்றுறதுக்கும் நடுவில் கேப் இருக்கு, ஏர் கேப் என்று சொல்லக்கூடிய கேப். அதனால தான் சுற்றுது உள்ளுக்குள்ளே. பேரிங்லாம் பார்த்தா ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் சுற்றும், ஸ்பேஸ் இல்லைன்னா பிடிச்சிக்கும். ஸோ இங்கே 2 ஓட்டை இருக்குது, இந்த கண்ணில் ஒரு ஓட்டை, இந்த கண்ணில் ஒரு ஓட்டை, அப்படி கணக்குக்கு வச்சுக்கணும். 2 ஆச்சு. இங்கே 2 ஓட்டை இருக்குது, நோஸ், லெஃப்ட் நாஸ்ட்ரில், ரைட் நாஸ்ட்ரில், இந்த 2 ஓட்டை இருக்குது. 2 4 ஆச்சு. இதில் இடது வலது கிடையாது, எதில் வச்சாலும் ஒன்றா தான் போகுது. ஆக இது ஒரு ஓட்டை இருக்குது. 5 காது, இங்கே 2 ஓட்டை இருக்குது. 5 2 7, இன்னும் 2 மலம் போகிறது ஒன்று, யூரின் போகிறது ஒன்று. 9 ஓட்டை இருக்கு. மலம் போகிறதுலையும் யூரின் போகிறதுலையும் நம்மளுடைய உயிர் தனஞ்சயன் அது வழியாக போனார், அந்த கதை வழியாக போனார். சில பேர் வீட்டில் முன்பக்கம் வருவாங்க, சில பேர் வீட்டில் பின்பக்கமே வழக்கமாக வருவாங்க. அதுபோல் கீழே உள்ள இந்த ஓட்டைகள் துவாரங்கள் வழியாக நம்மளுடைய தனஞ்சயன் வெளியில் போனார் அப்படின்னா அந்த பிறவி கீழ்பிறவி என்ற அர்த்தம். அடுத்த பிறவியும் கீழ்பிறவியாக தான் இருக்கும். கீழ் நோக்கிய ஓட்டையில் போயிருந்தான், மேல் நோக்கிய ஓட்டையில் போனாக்க அடுத்த பிறவி மேல் பிறவியாக இருக்கும் என்று அர்த்தம். இதெல்லாம் ஒரு குறிப்பு, ஜாதக குறிப்பு. இதுக்கு மேலே இங்கே ஓட்டை இல்லை, ஆனால் சாஃப்ட் இருக்குது. இங்கே பெருமானுடைய திருவடி பட்டதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த 9 ஓட்டையிலையும் போகாமல் இன்னும் சரியை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி உழவார பண்ணி திருவாசகம் 3000 முறை படித்து எல்லா விழாக்களும் நடத்தி 4வர் விழா பண்ணி 5வர் விழா பண்ணி 63 குருபூசை பண்ணி இது சைவ சித்தாந்தம் படித்து சுடர் வாங்கி ரத்தனம் வாங்கி அப்படின்னா ஓட்டை இல்லாத இடத்துல ஓட்டையாகி போயிடும். கபாலம் விரிகிறது என்று சொல்வார். அது ஓட்டை இப்போ இல்லை, சாஃப்டாக இருக்கும். சரி, இப்போ ஆகாயம் என்று நாம் சொல்லுவது ஸ்பேஸ். இப்போ பாடியில் ஸ்பேஸ் எங்கே, ஓட்டைன்னு நம்ம சொன்னது. ஸ்பேஸ்னா கேப் இருக்குது.
கேப் பாருங்க, இந்த இந்த மூக்கில் வந்து ஒரு ஒரு ஓட்டை இருக்கு. அதுபோல் ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். நமக்கு அதெல்லாம் இன்னும் அதுக்கு உண்டான லென்ஸ் கண்டுபிடிக்கலை. அதனால சயின்டிஸ்ட்டை கேட்டாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் ஒன்றா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறாங்க? அவங்களுக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட லென்ஸு அவ்வளோதான் காமிக்குது. வருங்காலத்தில் இன்னொரு லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸு அந்த ஓட்டையை காமிக்கும். அப்போ புத்தகத்தை மாற்றி எழுதிடுவாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னவொடனே நடு ரோட்டில் வச்சு தூக்கு போட்டவங்க தானே இந்த சயின்டிஸ்ட் எல்லாம். உலகத்தை போய் உருண்டைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி. இப்போ உலகம் உருண்டை இல்லைன்னு யாராவது சொன்னால் தூக்கு போட்டுருவாங்க. ஆக ஒரு காலத்தில் இவங்க எதை குற்றம் என்று சொன்னார்களோ அதுதான் உண்மை. அதை இவங்க பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க. நாம் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது நமது உடல் இந்த பஞ்சபூதங்களுக்குள் தான் செல்லும். வேற எங்க போக முடியும்? கழுத கெட்டா குட்டுச்சுவரும்பா. அதுபோல இந்த உடல் நாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆக்சிடென்ட்ல போனாலும் சரி, வயது மூப்பால போனாலும் சரி, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தன் சாப்பிட்ருவான். ஒன்று மண் சாப்பிடுவான், இல்லைன்னா தண்ணி சாப்பிடுவான், இல்லைன்னா நீர் சாப்பிடுவான், நெருப்பு சாப்பிடுவான். அதுக்குத்தான் இரையாகின்றோம். இந்த மண்ணுக்கு இரையாவதற்குத்தான் நம்ம மண் இடம், சைட்டு, ஃபார்ம் ஹவுஸு ஏக்கர் கணக்காக வாங்கி போடுறது. நம்ம வந்து இந்த மண்ணுக்கு இரையாவோம். கிராமத்தில் வளர்ந்தீங்கன்னா மண்ணுக்கு இரையாவீங்க. சிட்டியில் வளர்ந்தீங்க அப்படின்னா நெருப்புக்கு இரையாயிடும். சும்மா இங்கே ஒரு ஒரு டேபிளில் இந்த பக்கம் படுக்க வைப்பாங்க, எல்லாரும் கடைசியாக பார்த்துக்கங்கம்பாங்க, பார்த்துக்குவாங்க. அப்புறமா அந்த பக்கம் வாங்க, அரை மணி நேரம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. டீ சாப்பிட்டு வாங்க. டீ சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டப்பாவில் சாம்பல் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அட கடவுளே, அவ்வளோதான். நான் படித்ததெல்லாம் எல்லாம் அந்த சாம்பல் தான். என் சொத்தெல்லாம் சாம்பல் தான். வீட்டுக்காரரு அதுதான், எல்லா உறவுகளும் அதுதான். வீட்டுக்காரம்மா அதுதான், பிள்ளைங்க பேரன் அதுதான், நீயே அவ்வளோதான். மற்றவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு அப்போ அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒழுங்கிதான் உடலை விட்டு போயிடுச்சே. சிவபெருமான் மட்டும் அப்போ நிற்பார். அப்போது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இன்னைக்கு எந்த பாடமெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அன்னைக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவன் நேரடியாக காட்சி கொடுப்பார். அன்னைக்கு கடவுளே எது உண்மையாக காட்சி கொடுக்கிறதோ இது பொய் காட்சின்னு சொன்னேன். எதெல்லாம் இப்போ காட்சி கொடுக்கலையோ அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் படிச்சிருந்தும் முட்டாளாக இருந்திருக்கேனே, கண்ணிருந்தும் குருடனாக இருந்திருக்கேன், காதிருந்தும் செவிடனாக இருந்திருக்கேனே. கடவுளே, இன்னும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் அதே ஊரில் அதே அப்பா அம்மா அதே கொடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்லா கொடுத்தாலும் சரி, அப்போ கொஞ்சம் மூட்டு வலி இருந்தது, இந்த தடவை மாடி ஏறுற மாதிரி கொஞ்சம் கால் கொடுங்க. இதோடு சேர்த்து இன்னொரு லாஸ்ட் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன். நான் எழுதி வேணாலும் கையெழுத்து போட்டு தரேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிறவி, மனித பிறவி கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் அப்படின்னு கும்பிட்டு தான் இந்த பிறவியை வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாரும். இதையும் வீணாக்கிட்டோன்னா காலம் இன்னும் கம்மியாக இருக்குது. பாருங்கள், முடி காமிக்குது நமக்கு. முடி வெள்ளையை காமிச்சா காலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். குறைவாக காமிச்சா காலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறது, அப்படியே கண்ணம் அப்படி ஊதி இருந்ததெல்லாம் அப்படி கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்னா காலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சிரிச்சா கோடு விழுகுது அங்கங்கே அப்படின்னா காலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவும் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு, முடி கொட்டிருச்சு, கண்ணம்லாம் உள்ளே போயிடுச்சு, எலும்பு தான் தெரியுது, முன்னாடி மாதிரி அழகு இல்லை, எழுந்துச்சு நடக்க முடியலை, சுருக்கம் விழுந்திருக்குது, ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, காது சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்போ கூட நமச்சிவாய சொல்ல மாட்டேன்னு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு காலம் வரும், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறவங்களாம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்க. சரி, அப்போ இப்போவே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுருங்க. சில பேர்லாம் இந்த பஞ்சபூதங்களில் என்னை நெருப்புக்கு இரையாக்கிடாதீங்க, என்னை மண்ணுக்கு இரையாக்குங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே எழுதி வச்சுருவாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்ததுன்னா இப்போவே உங்கள் உயிரில் எழுதி வச்சுருங்க. என் மண்ணுக்கு மண்ணில் புதைங்க, எரிய விட்டாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடலாம். யாரும் அதை மாற்ற முடியாது. நமது உடலில் உள்ள சக்கரங்கள், இது அடுத்த சயின்ஸ். இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் சயின்ஸு இன்னொரு சயின்டிஃபிக்காக ஏதாவது ரிசர்ச் பண்ண தான் இது கொண்டு வரும். உடலில் உள்ள சக்கரங்கள், அதாவது ஆதார மையம், சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆதார மையங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இதெல்லாம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கின்றன, அது குறிக்கின்றது.
மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய மூலாதாரம்னா எங்க, நம்மளுடைய ஸ்பைன் எரெக்ட் ஸ்பைன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பைன் முதுகெலும்பு அப்படியே போயிட்டு அப்படியே முடிச்சா வந்து அப்படியே கீழே அப்படி போகுது இல்லையா, அந்த கீழே போகிற அந்த லாஸ்ட் பாயிண்ட் அதுதான் மூலாதாரம் சொல்கிறோம். அந்த மூலாதாரம் பஞ்சபூதங்களில் நிலத்துக்கு சமம். அந்த மூலாதாரத்தின் நிலத்தை தூண்டுகிறோம் என்றால் மூலாதாரத்தை தூண்டுகிறோம் என்று. மூலாதாரத்தின் மூன்றெழு சக்தியின் விநாயகர் அகவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தூங்கி கொண்டிருக்கின்ற இந்த சக்தியாகிய குண்டலினின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். நமக்கு குண்டலினியெல்லாம் வேண்டாம். அடிப்படை உயிர் சக்தியாகியது அங்கே தூங்கி கொண்டிருக்கின்றது. அது நிலத்தை குறிக்கின்றது. நிலம்தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். காற்று சவுண்டு கொடுக்கும், நெருப்பு சவுண்டு கொடுக்கும், ஆகாயம் சவுண்டு கொடுக்கும், நீர் சவுண்டு கொடுக்கும். நிலம் பேசாமல், அதனால் அந்த அம்மாவுக்கு பேர் பூமா தேவின்னு பேர். அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, மகனால் வர்ற பிரச்சனையை வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்காரால் வர்ற பிரச்சனையை மகன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அங்கங்கே நடுவில் பேரியர் வச்சு எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளை மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த தேவிக்கு பேர் பூமா தேவின்னு பேர். அந்த தேவி தான் மூலாதாரம். அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கின்றது. இப்போது நிலத்துக்கான பஞ்சபூத தலங்களில் திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலாதாரம் என்பது திருவாரூரை குறிக்கின்றது. திருவாரூரில் மூலாதாரத்தில் மூன்றெழு சக்தியின் அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து இந்த உயிர் சக்தி மேலே உயர ஆரம்பித்து விட்டது. இந்த பையன் சரியை முடிச்சுட்டான், கிரியை முடிச்சுட்டான், யோகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ யோகங்கள் பற்றி படிக்க போகிறோம். இதில் யோக நிலைக்கெல்லாம் வர்றான், இவன் மூச்சு பயிற்சி பண்ணுறான், பிராணாயாமம் பண்ணுறான் அப்படின்ன உடனே சக்தி 3 எழ ஆரம்பிக்கும். அந்த 3 எழு சக்தி அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று பாடுகிறார். என்ன அர்த்தம்? மூலாதாரத்திலிருந்து முடங்கி எப்படி ஆணவ மல பிடிப்பில் கிடந்த உயிர் இந்த மாயையை சேர்த்து இப்போ இந்த உலகத்துக்கு பிறவி கொண்டு வந்திருக்கின்றோமோ, அதுபோல இந்த உடலுக்குள்ள, இது ஒரு ஆணவ மலம் மாதிரி நினைச்சீங்க, இந்த உடலுக்குள்ள முடங்கி கிடக்கின்ற இந்த உயிர் இருந்தாலும் இந்த உயிருடைய ஒரிஜினல் சக்தியாகியது மூலாதாரத்திலே சுருண்டு கிடக்கின்றது. அந்த மூலாதாரத்து சக்தி விரிந்து மேலே ஏறி ஒரு சக்கரமா மேலே ஏறி இங்கே வரணும், இல்லைன்னா இங்கே வரணும். அதுக்குண்டான முறைகள் தான் யோக முறைகள். ஆக இந்த சக்தி அங்கேருந்து பிறக்காம வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி பிறந்துருச்சு அப்படின்னா அதுதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். மூலாதாரத்தில் 3 எழு சக்தி ஆனவர்கள் அனைவருக்கும் அடியேன் என்று பெயர். இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சரியகிரியில், திருவாரூரில் பிறந்தாக்க சுந்தரரே அடிமைன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் எந்த ஒரு பாம்பேயில் இருக்கீங்களா? பொண்ணு இப்போ எத்தனாவது மாதம்? 9வது மாதம். அப்போ ஒன்று செய்யுங்க, ஒரு மாதம் லீவ் போட்டு திருவாரூருக்கு வாங்க. அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பாம்பேக்கு போய்க்கங்க. ஏன்? திருவாரூரில் பிறந்தாக்க சுந்தரரே அடிமைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம பிள்ளை கொட்டை கட்டி ஆளும். இதெல்லாம் ஒரு பொருள் இல்லை. இதெல்லாம் சரியை மாணவனுக்கு இது ஓகே பொருள். அப்போ திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். இதில் என்ன பொருள் மாற்றி நம்ம சொல்ல முடியும்? திருவாரூரில் யார் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவருக்கு நான் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் முன்னாடி சொல்லியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான நாயன்மார்களை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால் இதை மாற்ற முடியாது. அவர் சொன்னது மாணவனுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் விளக்கங்கள் வேறுபடும். எந்த திருமுறைகளில் நீங்கள் படித்தாலும் அந்த திருமுறையின் பாடலுக்கு 4 விதமான விளக்கம் இருக்கும். சரியை மாணவனுக்கு சரியை விளக்கம் அதை எடுத்துக்கும், கிரியை மாணவனுக்கு கிரியை விளக்கம் தெரியும், யோக மாணவனுக்கு யோகம் புரியும், ஞான மாணவனுக்கு அதை ஞானமாக பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்கிறது கூட யோக விளக்கம் தான். ஞானிகள் வேற மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன, அது திருவாரூராக இருந்தா என்ன, காஞ்சிபுரமாக இருந்தா என்ன, இது 2 தான் மண்ணுக்கு தலைமா? திருவண்ணாமலையில் மண்ணே இல்லையா? அது ஞான நிலையில் இருக்கிறவங்களுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஆக மூலாதாரம் நிலத்தை குறிக்கின்றது. மூலாதாரத்துக்கு அடுத்த சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய நம்ம அந்த மூலாதாரம் என்ற அடியில் பேஸில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே, பெட்டெக்ஸ் இருக்கே, அந்த பெட்டெக்ஸ் தான் மூலாதாரம்னு வச்சுக்கோங்க. மலம் போகிற இடம் தான் மூலாதாரம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மலம் போகிற இடத்துல அது ஒரு கோடு போட்டு இங்கே தான் மலம் போகிற இடம் இருக்குது. இது நீர் போகிற இடம் இருக்குது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நடுவில் அந்த இடையில இருக்கிறது, இந்த இடத்துக்கு பேர் சுவாதிஷ்டானம்னு பேர்.
அது நீர் சக்தியை குறிக்கின்றது. பாருங்க, நான் எதேச்சியா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். யூரின் போறதுன்னு சொல்லி. அது நீரை குறிக்கின்றது. இதுதான் சயின்ஸு, டிசைன், ஆர்க்கிடெக்ட். அதனால தான் நீர் நம்மளுடைய சிறுநீர் கழிக்கின்ற இடமெல்லாம் அங்கே வச்சிருக்கிறார் சார். இல்லைன்னா எங்கேயாவது பின்னாடி வச்சிருந்துருக்கோம். பின்னாடி பைப்பில் போகும் அப்படின்ட்டு. சுவாதிஷ்டானம்ங்கிற அந்த சக்கரத்து, அது நீர் சக்கரம் என்பதால் அந்த இடத்துல நீரெல்லாம் அங்கே வச்சிருக்கிறார். யூரின் பாஸ் பண்ணுற இடம், மோஷன் போகிற இடம், மூலாதாரம், மோஷன், யூரின் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி புக்கில் போடல, ஐயா மாற்றி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கோம். இதில் எங்கே இருக்குது 6 சக்கரம்? ஒரு சக்கரம் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது, அதைத்தான் தெரியுது நமக்கு. மூலாதாரம், அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம், அதுக்கு அடுத்தது மணிபூரகம். மணிபூரகம் தொப்புள் கொடி என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் பகுதியில் நெருப்பு இருக்கிறது. நெருப்புனா எங்க ஊட்டும் சக்தி, அது சைவ சித்தாந்த சுடர் மாதிரி சுடர் அங்கே இருக்கிறது. அந்த சுடர் அங்கே இருந்ததுனால தான் தாய் கிட்ட இருந்து இந்த உடலுக்கு சுடர் ஏற்றப்பட்டது. இது தனி, அது தனி உயிர். ஆனா 2 உயிரும் சேர்ந்து தொப்புள் கொடி என்று சொல்லுவார்கள். டெலிவரி ஆகும்போது அதை கட் பண்ணி இது பண்ணிப்பாங்க. அங்கே மணிபூரகம் நெருப்பு தத்துவத்தை குறிக்கின்றது. தத்துவங்களுக்கும், அதாவது பஞ்சபூதங்களுக்கும் இந்த சக்கரங்களுக்கும் எவ்வளோ ஒரு தொடர்பு பாருங்க. அதுதான் இது, இதான் அது. இதை படிக்கும்போது நமக்கு தெரியுது. நெருப்பை குறிக்கின்றது. அடுத்தது அநாகதம் என்பது காற்றை குறிக்கின்றது. ஆகாயம் என்கின்றது விசுத்தியை குறிக்கின்றது. விசுத்தி இன்னொன்று அநாகதம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. ஆக்ஞா இங்க இருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறதுனால இது இதோட நின்று போயிடுது. விசுத்தி ஆகாயத்தை குறிக்கிறது. ஸோ இது ஒன்னொன்றுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கு. ஏன் இதை நான் இந்த சப்ஜெக்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் அது பாட்டுக்கு அது இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்குன்னு சொல்லுவான் பகுத்தறிவாளன். கருப்பு சட்டை போட்டிருப்பான். அது பாட்டுக்கு அது இருக்காது, இது பாட்டுக்கு இது இருக்காது. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த உதாரணத்தையும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். மூலாதாரத்தில் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. மூன்றெழு கணலை கால் எழுப்பும். இப்ப இந்த பிறவி, இந்த உடல் எதுக்கு கொடுத்திருக்காரு இறைவன்? நம்மள ஒரு இப்ப மனிதன் இந்த உடல்ல தான் சக்தி அப்படியே இந்த மேல ஏத்த முடியும். ஸ்ட்ரைட்டா அது ஏறும். எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி ஏற்றணும். மேலே இருக்கிற பொருள் கீழே விழுகிறதுக்கு கிராவிட்டியில் இழுக்கும். கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜின் வேணும். அந்த இன்ஜின் சக்தி இந்த மாதிரியான உடல் அமைப்புல தான் இந்த சக்தியை சக்கரங்கள்ல மேலே ஏற்ற முடியும். நாய் மாதிரி 2 கால், நமக்கு ஆண்டவன் நம்மளை 2 கையையும் 2 காலா வைக்கிற மாதிரி மிருகமா படைச்சிருக்கலாமே. அறிவு 6 கொடுத்துட்டு உடல் ஒரு மாடு மாதிரியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன கெட்டு போயிடும்? அறிவு 6 கொடுத்துருக்கிறாரு. ஓகே, பெரிய ஞானி இவர், சைவ சித்தாந்தம் படிக்க போறாரு, இவருக்கு பகுத்தறிவு இல்லைனாக்கா சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம்னு பிரிக்க முடியாது, அதனால 6 அறிவு கொடுத்தாரு. சரிங்க சாமி. உடலை ஏதாவது ஒரு அந்த கால்கள் 4 கால் இருக்கிற மிருகங்கள் இருக்குல்ல, மாடு இருக்கு, நாய் இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, அந்த மாதிரி நம்மளும் இந்த கையையும் முன்னாடி ஊனி நடக்கிற மாதிரி 6 அறிவோட கொடுத்துருக்கலாமே. இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். 6 அறிவு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி, நிக்கிற மாதிரி உடம்பு கொடுத்ததுக்கு இன்னொரு நன்றி. பார்த்து 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 பண்றாங்க. இந்த பொண்ணுக்கும் அம்மா அது மாதிரி பார்த்து பார்த்து பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணியிருக்கிறாரு நம்ம அம்மா வகையே சிவபெருமான் இந்த பொண்ணுங்களுக்கு. மிக பழமை வாய்ந்த நமது ஆயுர்வேத மருத்துவ முறையில் பஞ்சபூதங்களின் கூட்டு, மிக பழமை வாய்ந்த ஆதி மருத்துவம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் மருத்துவம். இப்போ மாயையோட விளைவு என்ன? ஒரிஜினல் டூப்ளிகேட் மாதிரி தெரியும், டூப்ளிகேட் ஒரிஜினல் மாதிரி தெரியும். இப்போ சிவபெருமான் இருக்காரா? இல்லை. அரசியல் இருக்கா? முதலமைச்சர் இருக்காரா? இருக்க. சொத்து இருக்கா? இருக்கு. சொந்தம் இருக்கா? இருக்கு. உறவுகள் இருக்கா? இருக்கு. சிவபெருமான் இல்லை. எது இருக்கின்ற பொருளோ அது இல்லாதது பொருள் மாதிரியும், எதெல்லாம் நிலையில்லாத பொருள்களோ அதெல்லாம் தான் நிலையான பொருள்கள் மாதிரியும் தெரியும். இது மாயையின் இயல்பு. அதுபோல ஆயுர்வேதா என்கின்ற இந்தியாவின் அடிப்படை மருத்துவத்தை இப்ப நம்ம என்ன பேர் வச்சுட்டோம்னா, இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லிட்டு.
மனைவி இல்லை, அது சைடுன்னு சொல்லிட்டேன். மனைவி எது அப்படின்னா, மெடிசின் அப்படின்னா எது அப்படின்னா அலோபதி மெடிசின் சொல்லிட்டு. இது மாயின் ஒரு விளையாட்டு. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு பாரு, அது சரியா இல்லைன்னா அது சைட் டிஷ் எடுத்துக்க. சைட் டிஷ் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது, சைட் டிஷ்னு ஒன்று இருக்குல்ல. எது சாப்பாடு, எது சைட் டிஷ்? நம்முடைய மெடிசினை சைட் டிஷ் என்றும், வேற ஒரு விதமான மெடிசினை அதுதான் மெடிசின் அப்படின்னு சொல்லி 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 இப்போ அது வர்றவங்களுக்கெல்லாம் அதையே அதுதான் பாடம் என்று மாற்றி விட்டார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஐயா வளர்றாரு, ஆயுர்வேதா போய் மெடிசினா, அலோபதி தான் மெடிசின், அதெல்லாம் ஆல்டர்னேட் மெடிசின் அப்படி சொல்லுவோம். உண்மை அதுவல்ல. அதனால தான் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மிக பழமை வாய்ந்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். அலோபதி எப்போ உருவாச்சுன்னு நீங்கள் சும்மா கூகுளில் தேடி பாருங்க, ஆயுர்வேதா எப்போ உருவாச்சுன்னு கூகுளில் தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். மிக பழமை வாய்ந்த நமது ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. நான் சொல்லக்கூடியது சொல்ல முடியாததெல்லாம் அதில் நான் உள்ள புகுத்தியிருக்கேன். மிக பழமை வாய்ந்த நமது ஆயுர்வேத மருத்துவ முறையில் பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பும் நம் உடல் அமைப்பும் ஒன்றானது என்ற தத்துவம் உள்ளது. இது எப்படி ஐயாவுக்கு தெரியும்? ஐயா இன்ஜினியர்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அடிப்படை கல்வி. இது ஆயுர்வேத மருத்துவ முறையில் பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பும் நம் உடலமைப்பும் ஒன்றானது என்ற தத்துவம் உள்ளது. ஆயுர்வேதா படிச்சிருக்கிற பிஏ எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அந்த டாக்டரு கூட 36 தத்துவங்கள் படிச்சிருக்க மாட்டார். இது தன்மாத்திரைகள் அப்படிங்கிறத படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பாடத்தில் அண்டமும் பெண்டமும் கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்டிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அது அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க. நம்ம புரிஞ்சிருக்கிறது எங்கே புரிஞ்சிருக்கோம்? 36 தத்துவங்கள், இந்த 24 தாண்டி வித்யா தத்துவங்கள், அதுக்கப்புறம் சிவ தத்துவங்களுக்கும் போயிருக்கும். சிவன் ஆளுகின்ற நாடு எங்கே இருக்கு, அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் யாரு, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க, டாக்டரை விட பெரிய டாக்டர் நம்ம. நமது உடலானது வாதம், பித்தம், கபம் என்ற 3 தோஷங்களால் ஆனது. ஆங்கிலத்தில் வாதா, வடமொழியில் வாதா, பிதா, கஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தோஷாஸ் அப்படின்னு பேர். 3 தோஷங்களால் ஆனது. நம்மளுடைய குணங்கள் எதால் ஆனது? ராஜசம், தாமசம், சாத்வீகம், இந்த 3 சேர்ந்தது. இட்லி மாவு எதனால ஆனது? அரிசி மாவு, உளுந்து மாவு, உப்பு, இது 3 சேர்ந்தது. அதில் ரேஷியோ மாறும். தோசைக்குன்னா கொஞ்சம் அப்படி ஊற்றிக்கலாம், இட்லிக்குன்னா அப்படி ஊற்றிக்கலாம். ஆனால் ஒரு இட்லி மாவும் அரிசி மாவும் இல்லாமல் தோசை மாவும் வராது, இட்லி மாவும் வராது. அதுபோல இந்த ராஜசம், தாமசம், சாத்வீகம் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே உண்டு. எது டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ எலெக்ஷன்ல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு வரப்போறாருனாக்க மற்ற கட்சிகளும் இருக்கு, இந்த கட்சிகளுக்கும் ஓட்டு வந்திருக்கு. இவர் 300 சீட்டு வாங்கியிருப்பாரு, அவர் 301 சீட்டு வாங்கியிருப்பாரு. அதனால அவர் முதலமைச்சரோ சீஃப் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டராவோ ஆயிடுவார். மற்றவங்களாம் இல்லைன்னு இல்லை. அதுபோல் நமக்கும் எனக்கும் ராஜச குணம் நிறையா இருக்கும், தாமச குணம் நிறையா இருக்கும், சாத்விக குணம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நான் சாத்விக குணம்னு சொல்கிறேன். அதே போல் நம்முடைய உடலிலும் வாதம், பிதம், கஃபம் அப்படிங்கிற 3 தோஷங்கள் உடல் அமைப்பில் கலந்துருக்கு. குணங்களில் சொன்ன உதாரணத்தை இங்கே போட்டு குழப்பிக்க வேண்டாம், உடலில் கலந்துருக்கு. இதெல்லாம் சைவ சித்தாந்த பாடம் இல்லை, இது டாக்டர் பாடம், மெடிசின் படிக்கிறவங்களுக்கு உண்டான பாடம் இது. அதை இந்த பாடத்திலே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 3இன் விகிதாச்சாரம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும். பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஒருத்தருக்கு வாதம் அதிகமாக இருக்கும், மற்ற 2ம் கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு பித்தம் அதிகமாக இருக்கும், மற்ற 2 கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு கபம் அதிகமாக இருக்கும், மற்ற 2ம் கம்மியாக இருக்கும். இப்படி தான் இருக்குமே தவிர இவருக்கு ஒன்லி பித்தம் தான் இருக்குது அப்படியும் இருக்காது, இவங்களுக்கு 3மே ஈக்குவலாக இருக்குது அப்படியும் இருக்காது. இறைவன் பாருங்க எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டாக்டர் பாருங்க. இந்த நம்ம ரேகை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறா இருக்குல்ல. 800 கோடி மக்கள் ரேகை வைக்கிறவங்களே இருக்காங்க, ஆதார் கார்டே வச்சுருக்காங்க. 800 கோடி ஆதார் கார்டுலையும் ரேகை வேறையா இருக்கு. பேர் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க, ஊர் ஒன்றா தான் இருக்குது, ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க, ஒரே வயது, ரெட்டை குழந்தைங்க, ட்வின்ஸாக இருந்தாலும் ரேகை வேறையா இருக்கு. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனுடைய செயல்களெல்லாம் நம்ம
புரியாம தான் அவனை வந்து முட்டாள்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிய அப்போ எனக்கு என்ன எல்லாமா தெரியும், என்னையோ கடல்ல ஒரு பெருங்காயம் மாதிரி தெரியும். அதுலேயே மலைப்பா இருக்கு அவனுடைய திறமையை பார்க்கும்போது. இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு இன்னும் மலைப்பு அதிகமாகும். மலைப்பு அதிகமானா அவன் மேல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவது எளிதாகிவிடும். தடைகள் எதுவும் இருக்காது. 3 தோஷங்களால் ஆனது. இந்த 3இன் விகிதாச்சாரம் அல்லது காம்பினேஷன் பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி மிக்சிங் ரேஷியோ வேறையாக இருக்கும். ஒருவருக்கு வாதம் அதிகமாகவும் மற்றவை குறைவாகவும் இருக்கும். இப்படி ஒரு தோஷம் கூடவும் மற்றவை குறைந்தும் இருக்கும். இது ஆயுர்வேதா மெடிசினுடைய பாடம். நம்ம குரூப்ல நிறைய ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இருக்கீங்க, சித்தா டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஆயுஷ் ஃபுல்லா இங்க இருக்கீங்க. ஆயுர்வேதா, யோகா, ஆயுஷ், யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. அந்த அத்தனை 5 பிரிவுகளை கொண்டது இந்த ஆயுஷ் மெடிசின். இந்த 5ஐயும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க. டாக்டர் அப்படின்றவங்க காரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டலாமா தெரியல, ஒட்டினா 500 ரூபா ஃபைன் கட்டணும். அந்த டாக்டர் ஒட்டி இருக்கிறதுல ஏதோ இப்படி 2 பாம்பு இப்படி மேலே போயிட்டு நடுவில் ஒரு வேல் மாதிரி போட்டு வேலை சுற்றி 2 பாம்பு இருக்கும். என்ன இடகலை, பிங்கலை, சொலுமனை. இன்னைக்கு நாளைக்கும் படிக்க போகிற பாடம் தான் அது. இப்போ அந்த ஸ்டிக்கர் ஒரு 90% குறைஞ்சிருச்சு. சும்மா ப்ளஸ் ஸ்டிக்கர் மட்டும் போட்டிருக்காங்க. மெடிசின் என்றால் அதுதான் ஸ்டிக்கர், அதுதான் சிம்பல், லோகோ. அது போடுறதுக்கு இப்போ எல்லாம் அசிங்கப்படுறாங்க. ஆயுர்வேதா டாக்டர்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அலோபதி டாக்டர்ஸ் நிறைய பேர் அதை போட விரும்புறதில்ல, ப்ளஸ் போட்டுடுறாங்க. ப்ளஸ் என்ன அடையாளம், அந்த அடையாளத்தை போட்டுக்கிறாங்க. சரி, வாதம் என்பது காற்றும் ஆகாயமும் அதிகமாக கலந்தது, மற்றது இல்லைன்னு இல்லை. காற்றோட பர்சன்டேஜும் இந்த 5 பஞ்சபூதங்களில் காற்றோட பர்சன்டேஜும் ஆகாயத்தோட பர்சன்டேஜும் சேர்ந்து, அப்போ ஆகாயங்கிறது வெற்றிடம், ஸ்பேஸ், காற்றுங்கிறதும் கிட்டத்தட்ட வெற்றிடம் தான். இந்த மாதிரி இது ரெண்டும் அதிகமாகவும் மற்றபடி அந்த மற்ற பூதங்களுடைய அளவு கம்மியாகவும் அப்படி இருக்கிற அந்த உடல் அமைப்புக்கு வாத உடம்பு என்று பெயர், வாத உடல் என்று பெயர். அடுத்தது கஃபம் என்று சொல்லக்கூடிய, சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய நீர் உடல். உடல் காத்து உடம்பு, நீர் உடம்பு. ஆள் தான் குண்டா இருப்பான், பொதன்னு இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் ஒல்லியா இருப்பான், அடிச்சா தாங்குவான். குண்டா இருப்பான், அடிச்சா தாங்க மாட்டான். ஒல்லியா இருப்பான், 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். குண்டா இருப்பான், 10 நிமிஷம் பேசினா மூச்சுவாங்க. குண்டா இருக்கவங்கலாம் நல்லா பேசலான்னு அர்த்தமா? கிடையாது. அதுதான் இந்த சயின்ஸ். வாதம் என்பது காற்றும் ஆகாயமும் சேர்ந்தது, மற்றதெல்லாம் கம்மியா இருக்கும். சிலேத்துமம் என்றது கபம் நிலமும் டாமினண்டா இருக்கும். கம்மியை விட டாமினண்ட்டுங்கிறது தான் சரியான வார்த்தை. அதிக இது. சில பேர் மந்திரியா இருப்பான், பவர் இல்லாம இருப்பான். மாவட்ட செயலாளராக இருப்பான், இவன் சொல்றது தான் மந்திரியே கேட்கணும், அப்படி இருப்பான். அது போல இது. பித்தம் என்பது நெருப்பும் நீரும், அந்த காம்பினேஷன் அதிகமா இருக்கக்கூடியது. ஆயுர்வேதாவில் நமது உடல் கூறுகள் ஆய்வு. ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தோடனே ஆயுர்வேதா டாக்டர் உங்களை அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு அவர் இந்த பஞ்சபூதம் இப்போ நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்குதே ஒரு பூதம், இந்த பூதத்துக்குள்ள பஞ்சபூதம் இது எப்படி இருக்கு அப்படின்னு கண்ணாலேயே அளந்துருவார். நானும் அளந்து சொல்லிடுவேன், டாக்டர் வந்து அளந்துருவார். அடுத்தது அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அது கன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவார், நாடி பரீட்சான்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆயுர்வேதா பாடங்கள் எல்லாம், அதனால சமஸ்கிருதம் படித்தாதான் ஆயுர்வேதா படிக்கலாம். நாடி பரீட்சா என்ற நாடி பரிசோதனை மூலம் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிப்பார். நாடி பார்ப்பான். நாடியில் இந்த நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு, லெஃப்ட் ஹேண்டில் இந்த தம்புலேருந்து வரக்கூடிய நரம்பில் இந்த ஒரு நரம்பு பெரிய நரம்பாக இருக்கும், அந்த நரம்பை பிடிப்பார். அந்த நரம்பில் இந்த 3 விரல்களை கொண்டு போய் வைப்பார். இந்த 3 விரல் இதையெல்லாம் வைக்க மாட்டார், இந்த 2 விரலையும் வைக்க மாட்டாங்க, இதை 3 மட்டும் வைப்பாங்க. 3 விரலையும் அந்த நரம்பில் சும்மா போயிட்டு டச் பண்ண உடனே இதுக்கு அப்படி டச் பண்ணாக்க நீங்களே டச் பண்ணி பாருங்கள். இப்போ கேட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கை இப்படி வச்சுக்கோங்க. கையில் வந்து அந்த கட்டை விரலுக்கு நேராக வர்றதுல இந்த பெரிய நரம்பு, இந்த நரம்பு இருக்கு பாருங்க, இந்த வெயின் இருக்கு இல்லையா, அந்த வெயினில் உங்களுடைய விரலை சாஃப்டாக போட்டு அழுத்தாமல் அப்படி சும்மா 3 வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்சர்வ் பண்ணுங்க, உள்ள என்ன நடக்குதுன்னா அந்த வெசலுக்குள்ள பிளட் ஃப்ளோ இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது, ஆண் பெண் எல்லாருக்கும் இருக்கிறது தான். அந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல ஒன்றும் புரியாது கொஞ்ச நாளைக்கு, அவ்வளோ ஈஸினாக்க நம்மளாம் டாக்டர் ஆகிடலாமே.
கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா தெரியும். சும்மா ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். சில பேருக்கு வந்து அது குதிரை ஓடுற மாரி இருக்கும். ஹார்ஸ் ஓடுனா எப்படி இருக்கும்? அது மாரி இருக்கும். இன்னொரு மூமெண்ட் வந்து பாம்பு பாம்பு எப்படி போகும்? அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகும், வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதுபோல அந்த பிளட் உள்ளுக்குள்ள போறது, உங்க பிளட் வெசலுக்குள்ள பிளட் போறது பாம்பு மாதிரி போகுதா? அல்லது ஃப்ராக் எப்படி போகும்? தவளை தவளை எப்படி நடந்து போகுமா? கிடையாது. ஒரு இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்கும், ஜம்ப் பண்ணி, அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படி உட்காரும், ஜம்ப் பண்ணி போகும். அதுபோல உங்க ரத்தம் ஓடுறது அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஃப்ளக்சுவேட் ஆகி ஃப்ளிக்கர் ஆகி போகுதா அப்படின்னு பாருங்க. இதில் தான் இது மூணுத்துல ஏதாவது ஒரு வகையில் தான் போய் ஆகணும். அது இந்த விரலில் ஒரு மாதிரியான அதிர்வு இருக்கும், இதில் ஒரு மாதிரியான அதிர்வு இருக்கும், இதில் ஒரு மாதிரியான அதிர்வு இருக்கும். இந்த காம்பினேஷன், இந்த 3 வகையாக ஜம்ப் பண்ணி ஹார்ஸ் மாதிரி போகுதா, ஃப்ராக் மாதிரி போகுதா, ஸ்னேக் மாதிரி போகுதா, எந்த விரலில் எவ்வளோ தூரம் அந்த மூமெண்ட் வருது, இதை பார்த்துட்டு டாக்டர் வந்து இந்த வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்குதே ஒரு பூதம், இந்த பூதத்துக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆயுர்வேதா டாக்டர் 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அடிப்படை கேள்விகள் கேட்பாங்க. சாப்பிட்றீங்களா? பசிக்குதா? அவங்க கேட்குற முதல் கேள்வி நமக்கு கோபமாக வரும். ஏன் நெஞ்சு வலிக்குதுன்னு வந்து உட்காந்துருக்கிறேன், பசிக்குதான்னு கேட்குற. நெஞ்சு வலிக்கு மாத்திரை பெயின் கில்லர் கொடுத்துடலாம். அது 50 பைசாவுக்கு விற்கிது அலோபதி ஸ்டோரில். அது அந்த வலி மூளைக்கு போகாமல் தடுத்துரும், அவ்வளோதான். அதுவா க்யூர்? பசிக்குதா? மனிதனுக்கு என்ன வேணும்? பசிக்கணும். சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டீங்களா? மோஷன் போகுதா? தூங்குறீங்களா? இது நடந்துட்டா மற்ற வியாதியெல்லாம் ஒன்றும் வியாதி இல்லை, மற்றதெல்லாம் டெம்பரரி வியாதி. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இது பெரிய வியாதி ஆகும். டாக்டர் வந்து காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆயுர்வேதா டாக்டர் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுலையே இருப்பார். நமக்கு அந்த ஒரு தூரம் பொறுமை இருக்காது. ஆயுர்வேதாவுக்கு போனால் ஏதாவது கஷாயம் கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. அது 15 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு கொடுக்கும்போதே 1 மாதத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் போய் கோல்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 டேப்லெட்டு, வேற காஃப் இருக்கா, ஓகே, அப்புறம் வேற சளி மூக்கில் கொட்டுதா, அப்புறம் என்ன சொன்னோமோ 4 சொன்னோன்னா 4 மாத்திரையை உரிச்சு கொடுப்பான். இந்த 4ம் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க. அன்னைக்கு நைட்டே சரியாயிடும். ஆனால் திரும்ப திரும்ப அது வரும். ஆயுர்வேதா முறையில் இந்த டாக்டர் பார்க்குற மெத்தடில் எதனால இது வருதுன்னு பார்த்து அதை வரவிடாமல் பண்ணிடுவாங்க. மற்றதெல்லாம் வந்து அது வந்ததை நமக்கு தெரிய விடாமல் பண்ணிடுவாங்க. அனஸ்தீஷியா போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணால் நமக்கு வலிக்க மாட்டேங்குதுல்ல, என்ன அர்த்தம்? அது அனஸ்தீஷியா வலிக்குதுங்கிற ஒரு உணர்வு நம்ம மூளைக்கு போக விடாமல் பண்ணிடுது. வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வலிக்குதுங்கிறது என் அறிவுக்கு போகிறத சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிருது இந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன். அதுதானே லாஜிக், அதுதான். ஆனால் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நமது உடல் கூறுகள் நாடி பரீட்சா மூலம் நமது உடலில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை கண்டறிந்து இயற்கை முறையில், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பக்க விளைவுகள் இன்றி. ஹாஸ்பிட்டலில் 12 டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. அந்த டாக்டர் அவருக்கு உண்டான மாத்திரையே எழுதுவார். எழுதிட்டு, இப்போ எனக்கே சொல்கிறேன், எனக்கு செஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னாக்க 6 மாதத்துக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. அப்புறமா ஒரு நாள் டாக்டர்கிட்ட, டாக்டர் அடிக்கடி எனக்கு ஏப்பம் வருது. அப்படியா? அதுக்கு ஒரு மாத்திரை எழுதி தர்றேன், ஏப்பம் வராது இனிமேல். அதை சாப்பிடுங்க, ஏப்பம் வராது. அப்புறம் அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் வராமல் இருந்தது. அப்புறம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் திரும்ப வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கேஸ்ட்ராலஜி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் கேஸ்ட்ராலஜி சம்மந்த டாக்டரை போய் பாருங்க சொல்லிட்டார். அவ்வளோ. இவர் மாத்திரை இதுலேயே 40,000க்கு வாங்கியாச்சு. கேஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்க. முழங்காலில் என்ன, எங்கே வலிக்குது? வெளியில் வலிக்குதா, உள்ளே வலிக்குதா? உள்ள எலும்பில் வலிக்குதா? அப்போ எலும்பு டாக்டரை பாரு. அப்படி ஆயுர்வேதாவில் அப்படி கிடையாது. எனக்கு முடி கொட்டுதுன்னு சொன்னாலும் சரி, காலில் பித்த வெடிப்பு வந்திருக்குன்னு சொன்னாலும் சரி, ஒரே டாக்டர். இப்போ மெடிசின் அவங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இருந்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். இந்த 3 தோஷங்களில் வேறுபாடு இருந்து வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் இந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதமும் நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி நார்மல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத
அடிப்படை பிஏஎம்எஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், டிபார்ட்மெண்ட் தேவையில்லை அதுக்கு. பக்க விளைவுகள் இன்றி ஒரு இதுக்கு மருந்து சாப்பிட்றதுனால இன்னொரு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது இல்லாமல், சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோமே அது இல்லாமல் நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். இதெல்லாம் ஐயா சொல்கிறாரு, இவருக்கு என்ன தெரியும் மெடிசின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம பெரிய ஐயா வள்ளுவர் சொல்கிறத கேளுங்க. மிகினும் கொஞ்சம் கூட போனாலும், குறையினும் கொஞ்சம் குறைஞ்சாலும் நோய் செய்யும். உப்பு அதிகமாக போட்டாலும் சாப்பிட முடியாது, உப்பு இல்லைனாலும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேயே. உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னா அப்போ உப்பு அதிகமாக போட்டால் தானே நல்லா இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னு உப்பு நிறையா போட்டோன்னா அதுவும் குப்பையிலேயே. வள்ளுவர் சொல்கிறாரு, மிகினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும். நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. என்ன மூன்று அது? வாதம், பித்தம், கபம். வள்ளுவர் ஆயுர்வேதா டாக்டர், சிவனடியார் மட்டும் கிடையாது. யாரு? நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. சங்க காலத்திலிருந்து கல்வி கற்றவர்கள், சங்ககால கல்வியை கற்றவர்கள்லாம் இந்த மூணைத்தான் சொல்லுவாங்க. இடைக்கால கல்வியை கற்றவர்கள் வேற வேற பேர், 12 டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம், பித்தம், சிலேத்துமம், கஃபம்னு சொல்லுவாங்க. அதை கபம்னு இருக்கும், சிலேத்துமம்னு சொல்றோம், நீர் சம்பந்தப்பட்டது. என்னும் மூன்றும் ஒருவனுடைய உணவும் செயல்களும் மனம், மெய், மொழி அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். வள்ளுவருடைய திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பரிமேலழகர் உரை தான் பெஸ்ட் உரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இது நம்ம உரையில் மனம், மெய், மொழியையும் அதில் சேர்த்து வச்சிருக்கிறாரு கையிலேயே. ஒருவனுடைய உணவும் செயல்களும், உணவும் செயல்களுங்கிறத மனம், மெய், மொழி. செயல்கள் எதனால நடக்குது? நான் ஒரு செயல் செய்கிறேன். நான் என்ன செயல் செய்கிறேன்? இதை எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் எடுக்க சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போய் இந்த கை இதை எடுக்குது. நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக ஒரு செயல் நடந்தாலே மனம், மெய், மொழியோட காம்பினேஷனில் இது நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? மிகினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும். இந்த மூணில் நார்மலாக இருக்க வேண்டியதை விட மாற்றி ஏதாவது ஒன்று மாறினால் அதுதான் வியாதி, வேற வியாதி இல்லை என்று சொல்கிறார். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நமக்கு ஏன் வியாதி வருது அப்படிங்கிற பாடம் இப்போ நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. ஏன் வியாதி வருது? வியாதி நம்ம ஏற்கனவே செஞ்ச தீவினைகளால் வருது. சரி, ஓகே. அந்த தீவினைகளை செயல்படுத்தணும்ல. அரசாங்கம் எப்படி நடக்குது? முதலமைச்சரை வச்சு நடக்குது. முதலமைச்சராக இங்கே வந்து எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறாரு, அது அதுக்கு ஆள் வச்சிருக்கிறார். அதுபோல விதி நடைமுறைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் தான் வழிகள். அந்த வழியை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஆகாமியத்தை நம்ம ஈட்டலாம், ஈட்டாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம விதியை மதியால் வெல்லலாம், மதிசூடிய பெருமானின் திருமுறைகளால் வெல்லலாம், சைவ சித்தாந்தத்தை படிப்பதால் வெல்லலாம். வியாதி என்பதே இந்த 3 தோஷங்களில் ஏற்பட்டுள்ள ஒவ்வாமை அல்லது டிஸ்ஆர்டர்னு சொல்லுவோம். ஆர்டரா இருக்க வேண்டியது டிஸ்ஆர்டர். இது போகும்போது பேரேடு நடக்கும்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து லெஃப்ட்னு சொல்லும்போது ரைட்டை வச்சுட்டாரு அப்படின்னா என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அதுபோல் நம்ம உடம்புல இதெல்லாம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு நடக்க வேண்டியது. லெஃப்ட்னா என்ன? இந்த அண்டம். ரைட்டுங்கிறது பிண்டம். அண்டம் பிண்டம், அண்டம் பிண்டம், அண்டம் பிண்டம், அண்டம் பிண்டம் ரெண்டும் ஒன்றா நடக்க வேண்டியது. பொண்ணும் மாப்பிள்ளையும் கை பிடிச்சிக்கிட்டு நடக்க வேண்டியது. கல்யாணம் பண்ணி முதல்ல 6 மாதம் அப்படி தான் நடப்போம். கை கோத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் அடிபடலை, உலகத்தை புரிஞ்சுக்கல, உலக அடியை இன்னும் வாங்கலை பிள்ளைங்க அப்படின்னு தெரியும். எவ்வளோ தூரம் கை கோத்துருக்குறாங்களோ அவ்வளோ 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 சமீபத்தில் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் விரல் மட்டும் கோத்துக்கிட்டு போனாங்கன்னாக்க கொஞ்சம் நாளாக இருக்குன்னு அர்த்தம். நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வான்னு சொன்னாங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இவர் கெட போட்டோன்னு அந்த அம்மா தனியாக வந்தாங்க அப்படின்னாக்க அதை விட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக வியாதி என்பதே இந்த 3 தோஷங்களில் ஏற்பட்டுள்ள டிஸ்ஆர்டர் தான். இந்த தோஷ வேறுபாடு தான் நமது பிசிக்கல், மென்டல், எமோஷனல், பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு காரணம். நம்ம குணங்கள் என்று சொல்கிறோமே, அந்த குணங்களுக்கும் செயல்களுக்கும் மனம், மெய், மொழி, மனதால் மாற்றி மாற்றி நினைக்கிறோமே அதுக்கும், செயல்களால் மாற்றி மாற்றி செய்கிறோமே அதுக்கும், வாயால் மாற்றி மாற்றி பேசுகிறோமே, வாயால் பேசுகிறத கையால் செய்கிறது இல்லை.
நான் வந்துடுறேன் 7 மணிக்குன்னு சொல்லுவோம், ஆனால் போக மாட்டேன். நமக்கே தெரியும் 7 மணிக்கு வரமாட்டோம்னு சொல்லி, ஆனால் அவன்கிட்ட சொல்லும்போது 7 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லுவோம். இன்னும் வீட்டிலே கிளம்பியிருக்க மாட்டோம். ஃபோன் பண்ணி என்னாச்சு, இதோ வந்துகிட்டு இருக்கேன், ஆன் த வே அப்படி சொல்லுவோம். முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிடும். அப்படியா, எவ்வளோ நேரம் ஆகும், 10 மினிட்ஸில் வந்துடுவான். இன்னும் 10 மினிட்ஸில் தான் இவன் வீட்டை விட்டே கிளம்ப போகிறான், ஆனால் 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த மாற்றங்கள் நடக்கிறதுனால தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக அந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நம்ம ஒன்றுபட்டு போக வேண்டும். இப்போ எல்லாமே சயின்டிஸ்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, எல்லாரும் மரம் வளர்க்கணும், எல்லாரும் இயற்கை காற்றை சுவாசிக்கணும், எல்லாரும் மண்பானையில் தண்ணி குடிக்கணும். சயின்ஸு 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 கடைசியாக திரும்ப கூழ் குடிக்கணும், மண்பானையில் குடிக்கணும், கையில் பிசைஞ்சு சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும். இதுக்கா சயின்ஸ் டெவலப் ஆச்சு இவ்வளோ நாள்? சயின்ஸ் டெவலப் ஆகி இனிமேல் சாப்பாடே வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இயற்கை முறையில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கெட்டு போய் திருந்துறோம். பூமியின் இயக்கத்திற்கு இரவு பகல் மாறி மாறி சூரிய சந்திரர்கள் செயல்படுவது போல நமது உடலிலும் இடகலை என்கின்ற சந்திர கலையும், மூன் நிலாவுக்கு சமம், கூல் பண்ணும், பிங்களை என்ற சூரிய கலையும் மாறி மாறி சுவாசம் நடைபெறுவதால் தான் நாம் பேலன்ஸ்டா இயங்கிக்கிட்டு இருக்கோம். பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பேலன்சர்னு ஒன்று இருக்கும். ஃப்ளைட்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுபோல் பேலன்சர் இது ரெண்டும். காற்று, இது நார்மல் காற்று நம்ம சுவாசிக்கிறது, இது வழியாக போனால் கூலாக போகும் உடம்புக்கு, இது வழியாக போனால் ஹாட்டாக போகும். ட்ரையரையும் கூலரையும் ஒன்றா வச்சிருக்கிறார் சார். அது எப்போ இது வழியாக அதிகமாக்கி கூல் பண்ணணும் உடம்ப, எப்போ இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிவபெருமான் இங்கே உட்காந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்ம வேற சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐபிஎல் லாஸ்ட் ஓவர் எப்படி ஒரு பாலுக்கும் 6 அடிக்கணும், அப்போ கூட ரன் ரேட் வரல. ஆனால் சிவபெருமான் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ காற்று கூலாக போகணுமா ஹாட்டாக போகணுமா, டென்ஷனில் இருக்கிறான், கடைசி ஓவர் உடம்பெல்லாம் பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கத்தை கொஞ்சம் லைட்டாக அடைச்சி விட்டுட்டு காற்றெல்லாம் இதிலே போகிற மாதிரி பண்ணுவார். இங்கே ஓவர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு காற்றை இந்த பக்கம் விடுவார். எவ்வளோ கருணையாளன் பாருங்க. யாரா அவனை மேட்ச் பார்க்க சொன்னதுன்னு விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு போயிருக்கலாம்ல வீட்டுக்கு. நம்ம என்ன கெட்ட செயல் செய்தாலும் நமக்கு ஒன்றாயும் உடனாயும் கூட இருந்து நமக்கு நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழுது பாடுவார், என் துரிசுகளுக்கெல்லாம் துணையா இருந்த, நான் செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் என் கூட நீ துணையா இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவார். துரிசுகளுக்கெல்லாம் துணையாக நின்றவன். இடகலை பிங்களை, இடகலைங்கிற சந்திர கலையும், சந்திரனாலே என்ன கூல், பிங்களை அப்படின்னா சூரியன், சூரியன்னாக்க ஹீட் நெருப்பு. இது ரெண்டுமே இங்கே தான் இருக்கு. ஆக்சுவலாக இது ரெண்டும் போய் ஒன்றா தான் சேருது. இது ரெண்டுக்கும் நடுவில் வேற ஒன்றும் இல்லை. டாக்டர்கிட்ட உள்ள விட்டு வரல, லைட் அடிச்சு பாருங்க, நீங்களே அடிச்சு பாருங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் இதில் போனால் கூலாகும், இதில் போனால் ஹீட் ஆகும். அது எப்படி? ஏன் என் உடம்பு அப்படி படைச்சான்? இதுதான் உலகத்தில் முதல் அதிசயம். மற்ற அதிசயமெல்லாம் ஒரு குண்டு போட்டால் அழிஞ்சிடும். இந்த அதிசயம் அப்படி அழியாது, இருந்து கொண்டே இருக்கும். நாமே ஒரு அதிசயம்னு தெரியாத ஜட பொருள்களாக இருக்கிறோம். நம்ம ஏதோ இதுதான் உயிர் இல்லாத பொருள் நினைக்கிறோம். நமக்கு உயிர் இருந்தும் அறிவு இல்லையே. நாம் ஏற்கனவே பார்த்த 36 தத்துவங்களாகிய காரண கருவிகளில் இருந்து என்னென்ன காரிய கருவிகள் அல்லது தாத்வீகங்கள் வருகின்றன என்பதை பார்ப்போம். இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான் நடந்திருக்கு, இனிமே தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறோம்? பஞ்சபூதங்கள், இந்த உடல் ரெண்டும் வேற வேற டிசைன் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பஞ்சபூதங்கள் தான், அங்கே என்ன 5 பூதங்கள் இருக்குதோ அந்த பஞ்சபூதம் தான் இந்த உடம்புலையும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தருடைய விதிக்கு ஏற்றாற்போல், அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற்போல் இந்த உடலும் இந்த பஞ்சபூதமும் அது ரெண்டும் வைஃபைல பேசிக்கிட்டே இருக்கு, ஹாட்ஸ்பாட்ல தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கனெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சிக்னல் வீக்காக இருந்தாலோ இல்லை நமக்கு பக்கத்தில் ட்ரெயின் போனாலோ டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுபோல் நமக்கு பாடியில் நம்ம எதையாவது ஒன்றை பண்ணி நல்ல தகுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம், கூல் வாட்டர் குடிக்கிறோம், அப்படி குடித்தோம்னா அது இயற்கையை மாற்றி விடும். அப்படி ஏதாவது டிஸ்ஆர்டர் என்று சொல்லக்கூடிய மாற்றம் நடந்தால் அது வியாதியாகும். உடனே கோல்ட் ஆகும்.
கோல்ட் ஆச்சு அப்படின்னா ரன்னிங் நோஸ் ஆகும், காஃப் ஆகும், காஃப் ஆனால் ரன்னிங் நோஸ் ஆகும், அது ஆயிடுச்சுன்னா ஃபீவர் ஆகும். அப்படி வரிசையாக 1 பை 1 ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த ஒரு இடத்துல மாறினதுனால எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் எப்படியெல்லாம் இது தனித்தனியாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கண்ணால் காணக்கூடிய பஞ்சபூதங்களின் காரியத்தை பார்ப்போம். முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் தான் வந்து கண்ணால் பார்க்கலாம். மற்றதெல்லாம் அந்த கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு எத்தனை முறை படித்தாலும் இது நாளுக்கு என்ன வித்தியாசம்னு நமக்கு புரியாது. புரிஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் காற்று, நெருப்பு, நிலம், நீர் அப்படின்னா புரியும். அதனால நம்ம பாடத்தை அதுலேருந்து ஆரம்பிப்போம். எது கண்ணுக்கு தெரியுதோ, எது நமக்கு ஈஸியாக புரியுதோ அதுலேருந்து ஆரம்பிப்போம். கண்ணுக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாதுங்கிறத கடைசியாக பார்த்துப்போம். நேரம் இருந்தால் பார்ப்போம். முதல்ல கண்ணால் பார்க்கக்கூடிய பூதங்கள் என்னென்ன தாத்வீகங்கள் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல நிலம். நிலம் என்கின்ற பூதம் பூமா தேவி. உலகத்தில் நிலம் என்ற பூதம் திடமான தன்மை கொண்ட பொருள்களை குறிக்கும். நிலம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம லேண்டு, அரை கிரவுண்டு, முக்கா கிரவுண்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிலம் என்றால் சாலிட். கிரவுண்டில் என்ன இருக்குது? சாலிட் இருக்குது. திடப்பொருள்னு சொல்லுவோம். சயின்ஸில் படிக்கும்போது திடப்பொருள்னு சொல்லுவோம். அதுபோல் உடம்புல திடப்பொருள்னு பார்க்கணும். உடம்புல நிலம் எங்கே இருக்குது? இப்போ மண் உடம்புல இருந்ததுன்னா உடம்பு கெட்டு போயிடாது. அப்படி நிலம்னா மண் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நிலம் என்றால் சாலிட், திடப்பொருள் என்று சொல்கிறோம். அதான் நிலம்ங்கிறத குறிக்கிறது. அந்த திடமான தன்மை கொண்ட பொருள்களை குறிக்கும். நம்ம உடம்புல நிலம் இருக்குது, நிலம் இருக்குது, நிலம் இருக்குன்னொன்னு அந்த நிலத்தை பார்த்து இப்போ அந்த நிலம் எப்படி சாலிடாக இருக்கோ அதுபோல் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சில சில பொருள்கள் சாலிடாக இருக்குது. அது என்னென்ன? பகுத்தறிவாளனாக போகிறோம், பார்த்துக்குங்க. உடம்புல திடமான பொருள்கள் என்னென்ன இருக்குன்னா 5 வகையாக அதை பிரிக்கலாம். 1 எலும்பு, போன்ஸ். சாலிட் தானே இது. தலை எலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு, இதெல்லாம் ஒரு வகையான சாலிட் பொருள்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. அடுத்தது தசைகள். தசை, இந்த டிஷ்யூஸ் சொல்கிறான்ல, இந்த டிஷ்யூஸ் இதில் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் இருக்க வாட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி ஷீட் ஆகிடும். ஆனால் அந்த டிஷ்யூஸ் வந்து ஒரு சாலிடான பொருள் தான். 72% தண்ணி போயிடும், மீதி இருக்கிறது இருந்து தானே ஆகணும். ஸோ அது போல் காற்று போன பலூன் மாதிரி இருக்கும். காற்றோடு இருக்கிற பலூன் எப்படி இருக்கும், காற்று போன பலூன் எப்படி இருக்கும், அது போல் இந்த தசைகள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நரம்புகள், வெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயின்ஸும் அந்த வெயின்ஸ் உள்ள இப்போ பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணி போகலைன்னாலும் பைப்பு தானே. அதுபோல் இந்த வெயின்ஸ் வந்து அது ஒரு திடப்பொருள், சாலிட் ஐட்டம் உடம்புல. அடுத்தது தோல், ஸ்கின் என்று சொல்லக்கூடிய அந்த தோல். அதுக்கு அடுத்தது ஹேர், மயிர். இது எல்லாமே வந்து திடப்பொருள். இது திடப்பொருள் தான். இது திரவமோ ஆகாயமோ காற்றோ அதெல்லாம் கிடையாது. இது திடப்பொருள். ஆக இந்த உடம்புல இருக்கிற திடப்பொருள்களை 5 வகையாக பிரிக்கலாம். 1 போன்ஸ், இன்னொன்று டிஷ்யூஸ், இந்த தசைகள், இன்னொன்று வெயின்ஸ், நரம்பு, அப்புறம் தோல், ஸ்கின், அப்புறம் ஹேர். இதெல்லாம் தான் திடமான பொருள்கள். இப்போ 1 நிலம் என்கின்ற ஒரு கருவி 5ஆக நம் உடலில் இருக்கின்றது. இதான் பகுத்து அறிதல். சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சோம். அப்புறம் உயிர்னு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் இந்த உடல்ங்கிறதுல 36 கருவிகள் இருக்குன்னு சொன்னோம். 36ல் சிவ தத்துவங்கள்னு இருக்குது, வித்யா தத்துவங்கள் இருக்குது, ஆன்ம தத்துவங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஆன்ம தத்துவங்களில் அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதில் வந்து நிலம் என்று ஒரு பூதம் இருக்குன்னு சொன்னோம். அந்த நிலம்ங்கிற பூதம் இந்த உடம்புல எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் 5ஆக இருக்கிறது, போனாக இருக்கிறது, தசையாக இருக்கிறது, நரம்புகளாக இருக்கிறது, அதுக்கு அடுத்தது ஸ்கின்னாக இருக்கிறது, லாஸ்ட்டு என்ன ஹேராக இருக்கிறது. ஹேர் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ஹேராக இருக்கிறது ஒரு சாலிட் பார்ட். இதான் இந்த சாலிட் ஐட்டம் உடம்புல எதெல்லாம் அப்படிங்கிறது. நன்றாக உங்கள் உடலை கவனியுங்கள். ஒவ்வொரு பாகத்தையும் கூர்ந்து கவனியுங்கள். உதாரணமாக தலை, மூக்கு, கண்ணு, காது, கை, வயிறு, கால், இப்படி நம் உடலில் திடமான பொருள்கள் அனைத்தும்
மேலே கண்ட நிலத்தின் காரிய கருவிகளான எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் ஆகிய 5க்குள் அடங்கும். தனித்தனியா பார்க்கக்கூடாது. இப்போ இது இங்க கன்னம், இதுக்கு பேர் என்ன? கன்னம். இதுக்கு பேர் என்ன? தோல். அப்போ இது வேற அது வேற கிடையாது. இதுவும் சதை தான், தசை தான், இதுவும் தசை. இது கன்னத்தசை, இது கைத்தசை. ஆக தசைன்னு சொல்லிட்டா இது எல்லாமே அந்த குரூப்புக்குள்ள வந்துடும். ஆக 5 குரூப்பா பிரிக்கலாம். போன்ஸ்னு ஒரு குரூப்பு, வெயின்ஸ்னு ஒரு குரூப், நரம்புகள்னு ஒன்று, இன்னொன்று இந்த தசைகள்னு ஒன்று, எல்லாத்துக்கும் சேர்த்து தோல் ஒன்று, அப்புறம் இந்த மயிர் என்று சொல்லக்கூடிய ஹேர் என்று சொல்லுகிறோமே அது. இதெல்லாம் சேர்ந்தது தான் 5 தாத்வீகங்கள் என்று சொல்கின்றோம். மேலே ஓரிடத்தில் நாம் உடல் 12% நிலத்தால் ஆனது என்று பார்த்தோம். ஒரு உதாரணம் பார்ப்போம். 100 கிலோ உடைய ஒரு மனிதரின் உடலை அப்படியே கரும்பு ஜூஸ் மிஷினில் பிழிந்து சக்கை போல மீதமுள்ள உடலை எடுத்து எடை போட்டால், அப்படிலாம் போட்டுறாதீங்க, இப்படி எடை போட்டால் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறதுக்காக 12%னா என்ன, 78%னா என்ன? 78% தண்ணி தான் இருக்கா என் உடம்புல? தண்ணியே காணுமே, எங்க இருக்கு தண்ணி? இதுல எங்க 78% தண்ணின்னா நல்ல மிஷின்ல போட்டு கசக்கி புழிஞ்சா தெரியும். புழிஞ்சா 72% தண்ணியா வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரி, ஜூஸ் மிஷினில் பிழிந்தால் இது மாதிரி இருக்கும். அதில் 12% சாலிட் ஐட்டம்ஸாக நிற்கும். அது என்னென்னவெல்லாம் நிற்குதுன்னு சொன்னால், எலும்பு ஐட்டம் நிற்கும். நம்மளை எரிச்ச பின்னாடி மீதி என்ன நிற்கும்? எலும்பு நிற்கும். நம்ம மிஷினில் பண்ணும்போது தசைகள் நிற்கும், வெயின்ஸ் நிற்கும், தோல் நிற்கும், ஹேர் என்று சொல்லக்கூடிய இந்த மயிர் உறுப்புகள் அது இருக்கும். இந்த 5 தான். இதுதான் நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் நிலமாக இருக்கக்கூடியது. சாலிடு, நிலம்ங்கிற வார்த்தையை விட சாலிடு அப்படிங்கிற பேரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாலிட் ஐட்டம், திடப்பொருள்கள் என்பது நம்ம உடம்புல 5 வகையாக இருக்கின்றது. 5 இருக்குன்னு சொல்லக்கூடாது, 5 வகையாக இருக்கு. போன் அப்படின்னா இங்கே இதுவும் போன் தான், காலில் இருக்கிறதும் போன் தான், இதுவும் போன் தான். இப்போ இது ஒரு போன், இது ஒரு போன், இது ஒரு போன் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. போன்ஸ், தசைகள், நரம்புகள், வேற என்ன இருக்கு? தோல், கை தோல், கால் தோல் எதுவாக இருந்தால், ஹேர் எங்கே இருந்தால், இதெல்லாம். அடுத்த பூதம் நீர். நீர் படிக்கப்போம். நீர்னா லிக்விட் அப்படி வச்சுக்கணும். நீர் அப்படின்னோடனே இது மினரல் வாட்டரா இல்லை இந்த வாட்டரா, அப்படி அந்த நீர் குடிக்கிற தண்ணியா குடிக்காத தண்ணியா அப்படி இல்லை. நீர் என்றால் லிக்விட் என்று சொல்கின்றோம். ஹைட்ரோ. நம் உடலில் 72% நீர் ஆக்கிரமித்துள்ளது. இந்த நீர் பூதம் நம் உடலில், நம் உடம்புல நீர் என்கின்ற வெளியில இந்த நீர், நிலம், காற்று, உலகத்துல 3 பங்கு, 2 பங்கு நீர், கடல், 1 பங்கு தான் நிலப்பகுதி அப்படிலாம் படிக்கிறோமே, அது அண்டாவுக்கு படிக்கிறோம். குண்டாவுக்கு படிக்கும்போது எப்படி படிக்கணும்? குண்டால எங்க நீர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரியார் சாமிகள் உதாரணம். அண்டால குண்டா போகலாம், குண்டாக்குள்ள அண்டா போக முடியாது. இறைவனுக்குள்ள உயிர்கள் அடக்கம், உயிர்களுக்குள்ள இறைவன் அடங்கிவிட்டான் என்று சொல்ல முடியாது. அவன் விரும்பி ஒன்றாக இருக்கிறானே தவிர அடங்கிட்டான்னு சொல்ல முடியாது. இது வாரியார் சுவாமிகள் அவரோட ஸ்டைலில் சொல்றது. குண்டா அண்டா குண்டான்னோன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது. இப்போ நீர் பூதத்தை பற்றி பார்ப்போம். உடம்புல எங்கே இருக்கு நீர் அப்படின்னா, இந்த நீர் பூதம் நம் உடலில் சிறுநீராக இருக்கிறது. என்னதான் நம்ம இப்போ தான் ஜஸ்ட் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாலும் ஒரு 5% யூரினாக அது இருந்து கொண்டிருக்கும். இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னும் நிறைய சேர்ந்துருப்போம். சிறுநீராக இருக்கும் அல்லது ரத்தம் இருக்கும். வேற என்னவெல்லாம் உடம்புல லிக்விட் ஐட்டமா என்ன இருக்கு அப்படின்னா, பிளட் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. பிளட் இருக்கு. சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய அந்த விந்து இருக்கின்றது. வியர்வை இருக்குது. வியர்வை அப்போ இப்போ நல்லா கிளாரிங்கா தெரியுது. என்ன ஷர்ட் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஈரமாயிடுது. இந்த நீர் எங்கேருந்து வந்தது? வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து தான் வருது. அதான் வியர்வை என்று சொல்லக்கூடிய ஸ்வெட். அடுத்தது சிலேத்துமம், சளிகள், சளி, மூக்கில் சளி வடிகிறது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம். ஸோ விந்து 1, சளி 1, இந்த 5 கூறுகளாக உள்ளது. நம் உடலில் உள்ள திரவ பொருள்கள் பஞ்சபூதத்தில் உள்ள நீர் என்ற பூதத்தின் காரிய பொருளாகும். நம்ம உடம்புல பஞ்சபூதத்துல நீர் இருக்கு. கடல் இருக்கு, கிணத்துல நீர் இருக்கு, குளத்துல நீர் இருக்கு, கீழே போர்வெல் போட்டா நீர் இருக்கு. உடம்புல எங்க இருக்கு நீர்? உடம்புல நீர் நிறைய லிட்டர் கணக்குல இருக்கு. பிளட்டே ஏதோ சம் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் இருக்கு நம்ம உடம்புல. சரியான நம்பர் எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா பதிவிடுங்க. எத்தனை லிட்டர்
பிளட்டு நம்ம ஒரு மனித உடம்புலையும் சராசரியாக இருக்கிறது அப்படின்றது. ஸோ பிளட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா யூரினாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னாக்க விந்துவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சளியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேர்வையாக இருக்கும். இந்த 5 வகையில் வேர்வை இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை, வேர்வை எல்லாம் ஒரே கேட்டகரி. இப்படி 5 வகையாக நம் உடம்புல இருக்குது. வெளியில ஒன்றாக இருக்கிறது, நமக்குள்ள 5ஆக இருக்கு. 1 5 ஆயிடுச்சு. வெளியில நிலம் என்று சொல்லக்கூடியது உள்ள சாலிடு 5 அப்படி ஆயிருக்கு. அடுத்தது நெருப்புக்கு போறோம். வெளியில நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பூதம் நம்ம உடம்புல 5ஆக இருக்கிறது. 5 இடத்துல ஹீட்டர் இருக்கு. டாக்டருக்கு படிக்கிறோம், அனாட்டமின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்ல எம்பிபிஎஸ் படிப்பாங்க. அது படிக்கிறதுக்குள்ளேயும் பயந்து எம்பிபிஎஸ் படிப்பே விட்டுட்டு வந்துடுவாங்க நிறைய பேர். அதை ஹியூமன் அனாட்டமி நம்ம இப்போ சைவ சித்தாந்தாங்கிற பேரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்புல 5 லிட்டர் கம்மியாக சொல்கிறீங்கம்மா, தவறாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கூட இருக்கலாம், வேற யாராவது தெரிஞ்சால் பதிவிடுங்க. இல்லை 5 தான்னா இன்னொருத்தரும் 5 பதிவிடுங்க. சரி, தீ எங்கெங்கே இருக்குது உடம்புல? ஹீட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது உடம்புல? ஹீட் எங்கே இருக்குது உடம்புல? இதயத்திலிருந்து, பேஸ் மேக்கர் என்று சொல்லுவார்கள், இந்த இதயத்திலேயே ஹீட் ப்ரொடியூஸ். அங்கே வச்சு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெம்பரேச்சர், ஹார்ட்டோட டெம்பரேச்சர். பேஸ் மேக்கர் என்று சொல்ல பேட்டரி, அந்த பேட்டரி இருந்தால் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். சிஸ்டாலிக் ப்ரெஷரு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பிபி பார்க்கும்போது 80 120 அதெல்லாம் சொல்கிறோமே, அந்த ப்ரெஷர்லாம் வர்றதுக்கு அங்கே ஒரு ஹீட்டர் வச்சிருக்கிறார் சுவாமி. உங்களை கேட்டுக்கிட்டு வச்சாரா? அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அங்கே ஒன்று வச்சிருக்கிறார், அதுக்கு பேர் இதய வெப்பம். அங்கே அளந்து பார்த்தா வேற டெம்பரேச்சர் வரும். கண்ணில் வெப்பம், ஐல டெம்பரேச்சர், இதில் டெம்பரேச்சர். உடல் வெப்பம், பாடி டெம்பரேச்சர், அது தெர்மோமீட்டர் வச்சு நம்ம பார்ப்பாங்க. சின்ன வச்சுட்டாங்க நாக்கு கீழே வைப்பாங்க, இல்லைன்னா இங்கே வைப்பாங்க. அது போல் தெர்மோமீட்டர். உடல் வெப்பம்னு பேர். தலை சூடு, வெளியில் பார்க்க முடியாது, தலை ஒரே சூடாக இருக்குப்பா. இந்த சைவ சித்தாந்த கிளாஸ் கூலாக இருக்கு. வேற ஒரு வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு போனேன்னா தலை சூடாயிருது. அதுவும் இந்த 36 தத்துவங்கள். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இன்னைக்கு வகுப்புக்கு வரலான்னு இருக்கேன், ஒரு சான்ஸ் இருக்கு ஐயா, என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த அந்த கரணங்கள்ல முதல்ல மன சுத்தம் புத்தி சொல்றோம்ல, மன சித்தம் புத்தியா, புத்தி சித்தமா? சித்தம் முடிவு பண்ணி அகங்காரம் டெசிஷன் எடுக்குதா, அகங்காரம் இதுதான் சொல்லி சித்தம் கிளாஸ். சரி, நான் அடுத்த வாரம் வரேன் சொல்லிடுவேன். அது போல தலையிலேயே வெப்பம் இருக்கு நமக்கு. எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க, சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டாங்க. தலைச்சூடு, பசி, தீ, அடங்காத ஒரு தீ, ஃபயர், என்றும் அணையாத ஃபயர் பசி. வள்ளல் பெருமான் முதல்ல பசியை போக்கும். பசியோடு இருக்கிறவன்ட்ட கூப்பிட்டு பதி பசு பாசம்னு சொன்னா அவன் எண்ணமெல்லாம் இப்போ சோறு போடுவாங்களான்னு தான் இருக்கும். முதல்ல சோத்தை போட்டு அப்புறமா இங்கே வாப்பா பதி பசு பாசம்னு சொல்லி கொடு அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த பசி தீயை அடக்குவதற்கு அவர் ஒரு தீயை மூட்டினார் வடலூர்ல. அந்த தீ இன்றும் அணையாத தீயாக தொடர்ந்து அந்த அடுப்புல சாதம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தீயை அணைக்க வேண்டும் என்றால் இன்னொரு தீயை ஏற்ற வேண்டும் வள்ளல் பெருமான். ஆணவ மலத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் மாயை கண்ம மலத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் சிவபெருமான். பசி தீ இது ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நாளிலிருந்து பாதி நேரம் சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் படிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் நமக்கு இப்போதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பசிக்குது. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் சாப்பிட்டுட்டு உட்காடுறீங்க, அப்புறம் படுக்கிறதுக்கு கிளாஸ் முடிஞ்சவொடனே சாப்பிட்றீங்க. பசி தீ. இப்போ உடம்புல 5 தீ ஃபயர். எங்கே வெளியில தான் ஃபயர் இருக்குது அப்படி கிடையாது. அங்கே ஏதோ ஆப்பிரிக்கா காட்டில் ஃபயர் இருக்குது, இங்கே சமையல் கட்டில் ஃபயர் இருக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம உடம்புலையே 5 இடத்துல நெருப்பு மூட்டி, இந்த 5 இடத்துலையும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கே? ஹார்ட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கண்ணில் எரிஞ்சிக்கிட்டு, சென்சிட்டிவான இடத்துல எல்லாத்தையும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடலில் அதை 98.4 அதுக்கு ஒரு ஹீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, தலைக்கு தனியாக ஒரு சூடு இருக்கு, பசி சூடு இருக்கு. பசி எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெம்பரேச்சரை பார்க்கறதுக்கு இன்னும் சயின்ஸு டெவலப் ஆகலை. 5
உதாரணமாக நமது சராசரி உடல் வெப்பம் 98.6 டிகிரி என்றால் ஃபாரன்ஹீட் எஃப்னா, இது எங்கிருந்து வருகிறது, எப்படி அதே அளவில் தொடர்கிறது, இதை நம்ம சிந்திக்கணும். இப்போ மத்தியானம் ஃபுல்லா வெயிலா இருந்தது, உடம்பு 98.4 தான் இருக்கு. சாயங்காலம் திடீர்னு மழை பெய்யுது, உடம்பு 98.4 தான் இருக்கு. இப்போ வெளியில அண்டத்துல மாற்றம் நடக்குது, பிண்டத்துல அந்த மாற்றம் நடக்குது. ஆக்சுவலா நம்ம பிண்டத்தை பாதிக்குது. மழையிலேயே நம்ம நனைஞ்சிட்டோம், அதுக்காக 98ங்கிறது 78ஆ குறைஞ்சிருமா? இப்போ 4 செல்சியஸ் டிகிரி வெளியில ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல 4 டிகிரி செல்சியஸ். இப்போ ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வெப்பம் 108ஐ தொட்டு விட்டது அப்படின்னா, ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈரோடுல வெளியில 108 போயிருக்கு. உள்ள 108 போயிருந்தா ஈரோட்டில் யார் இருக்க முடியாது, எல்லாம் எரிஞ்சு போஞ்சிருப்பாங்க. சிவபெருமான் பார்த்துக்கிறேன். அது எப்படியோ அண்டம் எப்படியோ போயிட்டு போகுது, நீ தான் உயிர், நீ உருப்படணும், அதை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாரு, நீ உருப்படுறதுக்கு வழியே பாரு, பதி பசு பாசம் எங்கே நடத்துகிறாங்கன்னு போய் உட்கார், அது எப்படி போகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் 108 120 எது சொன்னாலும் உள்ள 98.6 அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, இப்போ தீ பற்றி பார்த்துட்டோம். 5 இடத்துல தீ இருக்குது. யாராவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கேளுங்க, எங்கெங்கே இருக்குது தீன்னு கேளுங்க. வேற யாராவது கருப்பு சட்டை போட்ட வந்தானா கூப்பிட்டு கேளுங்க, உடம்புல எங்கடா இருக்குது தீன்னு கேளுங்க. உடம்புல தீ எங்கே இருக்குது சொல்லுவான், எங்கள் கொடியில தான் இருக்குது சொல்லுவான். 5 இடத்துல இருக்குட, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, வேற எங்கே இருக்கு. உடல்ல டெம்பரேச்சர் 98 இருக்கு, 98.6. பசிக்குது, தலைச்சூடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்தந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தா அது தெரியும். இதுவரை நாம் நிலம், நீர், நெருப்பு ஆகிய பூதங்களின் கூறுகள் உடலில் எவ்வாறு உள்ள 3 பூதங்களை இப்போ பார்த்துட்டோம். அதாவது அடியில் இருக்கிற பூதம் நல்லா கண்ணுக்கு தெரியக்கூடியது, சாலிட் நல்லா தெரியும். இப்போ எலும்புன்னு சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்க. சித்தம், புத்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா? புரியாது. அதனால தான் முதல்ல கண்ணுக்கு தெரியறத நல்லா படிச்சுப்போம். இது புரிஞ்சிட்டாலே நமக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி. மற்றதெல்லாம் அப்புறமா டைம் இருக்கும்போது படிச்சுக்கலாம். மாணவர்கள்ட்ட அந்த கரணங்கள் பேச சொல்லுங்க. சித்தி, 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 புத்தி, அப்புறம் அத்தி, மத்தி அப்படி சொல்லுவாங்க. ஒரே சிரிப்பா இருக்கும் நேர்முக தேர்வு நடத்தும் போது. சித்தி, புத்தி, சித்தம், புத்தி. இந்த 3 பூதங்களை பற்றி படிச்சிட்டோம். பஞ்சபூதங்கள் 5மே தெரியக்கூடியது தான், 5மே நம்ம படிக்க போகிறோம். அடுத்த பாடத்தில் இன்னொரு 2 பற்றி படிப்போம். அது இன்னும் கொஞ்சம் விவரமாக போயின்னா அதில் 10 வகை இருக்குது, அதனால அதை தனித்தனி யூனிட்டாக வச்சுருக்குறோம். இப்போது என்னாச்சு, பஞ்சபூதங்களில் 3 பூதங்கள் ஒன்னொன்னுலையும் ஒரு தத்துவமும் 5 தன்மாத்திரைகளாக மாறி இருக்கிறது. நிலம் என்கின்ற தத்துவம் 5 தன்மாத்திரைகளாக தாத்விகங்களாக பிரிச்சிருக்கிறோம். நீருங்கிற ஒரு தத்துவத்தை 5 வகையாக பிரிச்சிருக்கிறோம் தாத்வீகங்களாக. நெருப்புங்கிற ஒரு தத்துவத்தை 5 வகையாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ 3 தத்துவங்கள் இப்போ 15 தாத்வீகங்களாக படிச்சிருக்கிறோம். அடுத்து ஆகாயம்ங்கிறத 10 தாத்வீகமாக படிக்க போகிறோம். அது ஒன்றையே 10ஆக படிக்கணும். இது 3ஐயும் 5 5 5 3 15. அந்த ஆகாயம், காற்று, அது ரெண்டையும் ஒன்னொன்னையும் 10 10ஆக பிரித்து படிக்க போகிறோம். இன்னும் டீப்பாக படிக்க போகிறோம். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிம்பிளாக படிச்சிட்டோம். ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது, அதை 10 படிக்க போகிறோம். காற்று கண்ணுக்கு தெரியாது, அதை 10ஆக படிக்க போகிறோம். இப்போ 3 15, அப்புறம் ஆகாயத்தில் ஒரு 10 25, இதில் காற்றுல ஒரு 10 35 தத்துவங்கள். இந்த 5 பூதங்கள் மட்டுமே 35 தத்துவங்களாக பிரிகிறது. ஸோ ஒரு சுருக்கத்தை இப்போ இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்க, எது அப்படின்ட்டு. 60 தாத்வீகங்கள், இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க, 36 60. அந்த 36லேருந்து எதுலேருந்து எது வந்ததுன்னு கொடுத்துருக்கேன். நிலத்தின் கூறுகள், நிலம் என்கின்ற ஒரு தத்துவம், ஒரு பூதம், அதுலேருந்து 5 தாத்வீகங்கள் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதை எதெல்லாம், எலும்பு, போன்ஸு, தசை, நரம்பு, தோல், மயிர் வகைகள் தனித்தனியாக பார்க்கணும். இது ஒரு மயிர், இது ஒரு மயிர் அப்படி பார்க்கணும். மயிர்கள் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. அடுத்து நீரின் கூறுகள், உடம்புல லிக்விட் ஐட்டம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது. பிளட் இருக்குது, யூரின் இருக்குது, பிளட்டு, யூரின், சளி, மூக்கு வழியாக சளி இருக்குது, விந்து இருக்குது, வேர்வை இருக்குது. ஜென்ரலாக உடம்புல எங்கே வேணாலும் வேர்க்குது. ஒன்று வர்றதுக்கு இறைவன் ஹோல் கொடுத்துருக்கான். நம்ம இது வர்றதுக்கு இந்த ஹோல், இது வர்றதுக்கு இந்த ஹோல், வேர்வை வர்றதுக்கு நிறையா ஹோல் கொடுத்துருக்காரு. கண்ணுக்கு தெரியாத சின்ன ஹோல்ஸ். சளி வர்றதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காரு.
யூரின் வரத்துக்கு ஹோல் கொடுத்துருக்காரு. பார்த்து 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 பண்ணியிருக்கிறார். இதுக்கு மேலே யாரும் பண்ண முடியாது. சும்மா நம்ம வீட்டில் நமக்கு என்னங்க உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் நீ கேப்ப ரொட்டி சாப்பிடுங்க, ராகி ரொட்டி போட்டு தரேன் சாப்பிடுங்கன்னா, ஆஹா எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. இதுக்கே பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க, பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அப்படி சொல்கிறோம். சிவபெருமானுக்கு எத்தனை பார்த்து சொல்றது? பார்த்து 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 இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ 2 பூதங்கள் பார்த்தோம். நிலத்தின் கூறுகள், நிலத்தை 5 தாத்வீகமா பிரிக்கிறோம், நீரை 5 தாத்வீகமா பிரிக்கிறோம், தீ என்று சொல்லக்கூடிய ஃபயர் தத்துவத்தை அதை 5ஆ பிரிக்கிறோம். இது 3 இப்போ நம்ம படிச்சிட்டோம், 15 தத்துவங்கள். அடுத்து நம்ம படிக்க போறத சுருக்கமா பேர் மட்டும் சொல்லிடுறேன். வாயுக்கள், இந்த காற்று என்கின்ற தத்துவத்தை 10ஆ பிரிக்கிறோம். அது பேர் சொல்றேன், பயந்துராதீங்க. ரொம்ப 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 நமக்கு நெருங்கின நண்பர்கள் இவங்கெல்லாம் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அரசியல்வாதிங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படிக்கிற பாடத்தில் யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஸ்வாஹா. வாயுவின் கூறுகள், வாயுவில் 10 வகையான வாயுக்கள் இருக்கின்றது. அதனால அது தச வாயுன்னு படிக்கும். தசன்னா தச அவதாரம், தஸ் 1 2 3 4 5 6 7 8 9 தஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த தஸ்னா தச என்பது 10ஐ குறிக்கும், தச அவதாரம். தச வாயுக்கள் அப்படின்னு சொன்னாக்க 10 வாயுக்கள். தச என்றால் 10. என்னென்ன வாயுக்கள்? பிராணன் ஒரு வாயு இருக்குது, அதாவது காற்று நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணுற இந்த காற்று, அது போயிட்டு லங்ஸில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அது மேஜராக பிரிக்கிறது, ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு பிரிக்கிறது. அப்புறம் பொம்பளைங்க இல்லையே அப்படின்னு பிரிக்கிறது தான் இந்த 10. அது உள்ள இன்னும் டீப்பாக பிரிக்கிறது பிராணன். நீ போய் இந்த வேலையை பாரு, இந்த காற்றுல கொஞ்சம் எடுத்துக்க, உனக்கு பேர் அபானன், நீ இந்த வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் காற்று வாங்க, உனக்கு பேர், உங்களுக்கெல்லாம் சேர்த்து உதானன்னு பேர், நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கணும். பார்த்து 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 பண்ணியிருக்கிறார் சிவபெருமான். 10 வகையான டீமை உருவாக்கியிருக்கிறார். நீ இதை பார்த்துக்கணும், நீ இதை பார்த்துக்கணும், நீ இதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும். அவன் துர்சாமிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் உங்கள் பொறுப்பு. அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடணும். அதுக்கு ஒரு ஆள்கிட்ட சாவியை கொடுத்துருக்கிறார், தனஞ்சயன்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ரொம்ப யார்ட்டையாவது நம்ம பர்சனலாக பேசணும் அப்படின்னா தனஞ்சயன்ட்டு தான் பேசலாம். எப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறீங்க, நம்ம பலூனில் எப்போ காற்று இறக்குவீங்க அப்படின்னு தனஞ்சயன்ட்டு தான் நம்ம கேட்கலாம். ஸோ அந்த காற்றோடைய பெயர்கள் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 வகையான வாயுக்கள் இருக்கு, தச வாயுக்கள் சொல்லுவோம். காற்று என்கின்ற ஒரு தத்துவம், ஒரு பூதம், ஒரு கருவி 10 தாத்வீகங்களாக பிரிஞ்சு வருது. அதுபோல ஆகாயம், ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு கருவி, ஒரு காரண பொருள், இது 10 வகையாக பிரிகிறது. ஸ்பேஸா, சின்ன ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸ்ன்னு சொல்லி தச நாடிகள், அதுவும் தசை 10 இருக்கு. ஸோ 5 5 5 10 10 15 10 25 10 35 தாத்வீகங்கள் பெயரளவில் படிச்சிருக்கோம். 15 டீட்டெயிலாக படிச்சிட்டோம். இந்த தசவை அடுத்த வாரம் படிக்க போகிறோம். சும்மா அவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், இந்த 60 டேலி பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது ஞானேந்திரியங்கள் என்ற அறிவு கருவிகள். அந்த அறிவு கருவிகள் வேற, அறிகிறது வேற. ஓ, இது பெண்ணு தான், இது பெண்ணு, ஓகே பேரு. ஆனா அது எழுதுனாதான் பெண். எழுதணும்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? இங்கு இருக்கணும். ஆக எழுதுவது பெண் இல்லை, எழுதுவது கையிலே ஐயா கிடையாது, எழுதுவது இங்கு. இதெல்லாம் வெளிப்புற கருவிகள், அதுதான் உண்மையானது. ஒரு எழுத்தை எழுதுனது யாரு? இங்கு தான் எழுதியிருக்கு. இவரெல்லாம் நகர்ந்துட்ட பின்ன ஒரு எழுதி உங்க பேர் எழுதிட்டு பேனை தூக்கி போட்டுறோம். அங்க இருக்கு, அங்க என்ன இருக்கு? இங்கு தான் இருக்கு, பெண் இல்லை. ஆக இது வெளி உறுப்பு. உள்ள இந்திரியம் என்பது இந்திரிய வயம் வயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே பிரிந்து போய் அருணரையில் வில்வேற்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் பதிகம். அந்த இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த என்ன சொல்லுவோம், 5 அறி கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அந்த அறிவு கருவிகள் உள்ளுக்குள்ள அறிவாக இருந்து செயல்படக்கூடியது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, ஞாற்றம். ஞானேந்திரியங்களில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. தன்மாத்திரைகள் இது, ஆனால் ஞானேந்திரியத்தில் வருது. இந்த ஞானேந்திரியத்துக்குள்ள இது போய் உட்கார்றதுனால தான் ஞான இந்திரியங்கள்லாம் செயல்படுது. இப்போ உடம்புல வந்து என்ன பண்றோம், தொடு உணர்ச்சி சொல்றோம். தொடு உணர்ச்சி எதுல இருக்கு? உடம்புக்கு இருக்கு. உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு தோலுக்கு இருக்கு. தோலுக்கு எப்படி இருக்கு? அங்க ஊரு என்கின்ற உள்ளுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால இந்த தோல் அது கண்டுபிடிக்கும். அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உள்ள எறும்பு போனாலும் பாம்பு போனாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆக கருவி வேற, உள்ள வேலை செய்யறது வேற. கருவி மவுஸ், உள்ள வேலை செய்யறது லேம்ப், இந்த லைட். பேனா கருவி, அது உள்ள வேலை செய்யறது இங்க். அது போல இதுக்கு உள்ள என்ன சொல்றோம் நம்ம, அதை புலன்கள் என்று சொல்லக்கூடியது உள்ள அறிகின்றவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். கண்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது எதுன்னா வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். இதுதான் நமக்கு கண்மேந்திரியங்கள் செயல்படக்கூட. இப்போ கை வேலை செய்யுது அப்படின்னா கை அதுவாக வேலை செய்யாது. இது உள்ள இருக்கிற தாத்வீகம் வேலை செய்யறதுனால கை நகருது. இப்போ கண்மேந்திரியங்கள் பார்த்துட்டோம், ஞானேந்திரியங்கள் பார்த்துட்டோம். கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களை பார்க்கும்போது தன்மாத்திரைகளையும் பார்த்தாச்சு. தன்மாத்திரைகளும் இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் ஒரு 5 10, கண்மேந்திரியங்கள் ஒரு 5 15. இந்த பஞ்சபூதங்களையும் நேத்தே பார்த்துட்டோம், பழைய இதில் பார்த்துட்டோம். அதில் ஒரு 5 20 தத்துவங்களை நம்ம பார்த்துறோம். அதுக்கு அடுத்தது எது? மறைந்து இருக்கக்கூடிய அந்த கரணங்கள். அடுத்தது அதுதான் வரும், அகங்காரத்தின் கூறுகள். தைசதம், வைகாரியம், பூதாதி அப்படின்னு அகங்காரம் 3 வகையாக பிரிகின்றது. அது நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். மனதின் குரு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்கிறோம்ல. இந்த அகங்காரத்தில் ஒரு அதிக அகங்காரம், கொஞ்சம் அகங்காரம். இது டீ கடைக்கு போனீங்கன்னா டீ போடும்போது சொல்லுவாங்க, 3 பேர் போவான், 3 பேரும் டீ ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளேயும் டீ போடுறவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒருத்தன் என்ன சொல்லுவான், லைட்டு சுகர் நிறைய, இன்னொருத்தன் ஸ்ட்ராங்கு ஹாஃப் சுகர், நோ சுகர், இன்னொருத்தன் மீடியமாக இருக்கணும், சுகர் மீடியமாக இருக்கணும். ஒரு டீ 5-10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்குள்ளேயும் இவனுங்க எவ்வளோ போட்டு குழப்புறானுங்க அப்படின்னு டீ மாஸ்டருக்கு கோபம் வந்துடும். அதுபோல் இந்த சித்தம், புத்தி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்கின்றது. இந்த அகங்காரம் அதிக அளவில் இருந்தாக்க இந்த தன்மாத்திரைகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுல 3 வகையான காம்பினேஷன் பார்க்குறோம். ஏற்கனவே 3 படிச்சுக்கிட்டே வரோம். 3 குணங்கள் படித்தோம். எல்லாருக்குமே 3 குணம் உண்டு, அதில் கூட குறைச்சி இருக்குன்னு படித்தோம். இன்னைக்கு ஆயுர்வேதா படிக்கும்போது எல்லார் உடம்புலையும் வாதம், பிதம், கஃபம் அப்படின்னு 3 இருக்கு. இது 3ல் ஏதாவது வேரியேஷன் வந்தாக்க வியாதி வரும் அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ நம்ம படிக்கிறது இந்த அகங்காரம் அப்படிங்கிறதே. அகங்காரத்தின் கூறுகள் எது? தைசதம், வைகாரியம், பூதாதி என்று 3 அகங்காரங்கள் இருக்குன்னு படிக்க போறோம். அகங்காரமே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அகங்காரத்தின் கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு கற்பனை படிப்பாகத்தான் இருக்கும். அதனால இதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம். கண்ணுக்கு தெரியறத முதல்ல படிப்போம். அதனாலதான் முதல்ல இந்த பூதங்களை படிச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிடலான் இருக்கோம். மனத்தின் கூறுகள், மனம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருவி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த கரணத்தில் இருக்கிற மனம், அது உள்ள என்னென்னவெல்லாம் இருக்குன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் அப்படின்னு அதுவே 5ஆ பிரியுது. மதம்ங்கிறது, அந்த மனம்ங்கிறது 5ஆ பிரியுது. அகங்காரம்ங்கிறது 3ஆ பிரியுது. 5 3 8 ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் வேற எதெல்லாம் பிரியுதுன்னு பார்ப்போம். 8 அதில் வந்திருக்கிறது. குணத்தின் கூறுகள், குணம்னு நம்ம தனியாக கருவி படிக்கவே இல்லை. குணம் அப்படின்னு படிக்கல, பிரகிருத்தியோட சேர்ந்துச்சு, அதோட குணம் வந்துச்சுன்னு படிச்சுமே தவிர 36 தத்துவங்கள்ல பிரகிருத்தின்னு தத்துவம் நம்ம எங்கேயும் படிக்கல. அந்த குணம் அப்படிங்கிறது 3 வகையான குணம் இருக்கு அப்படிங்கிறத தாத்வீகங்கள்ல அதை படிக்கிறோம். பிரகிருத்தின்னு சொல்லிட்டதுனால அதுக்குள்ள குணம் இருக்கு என்ன அர்த்தம். பொண்ணு பார்க்க போறோம்னா பொண்ணுக்கு குணம் எப்படி, பொண்ணு தான் பார்த்தோம் குணத்தை கேட்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக இந்த பிரகிருத்தியாகிய குணங்கள் 3 குணம். அது என்னென்ன அப்படின்னா சாத்வீகம், ராஜசம், தாமசம். அடுத்தது வாக்கின் கூறுகள். வாக்கு 36 தத்துவங்கள்ல இது இல்லை, ஆனால் வாக்குன்னு ஒரு பேர் வச்சு அதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம்.
அது 4 நிலைகளாக இருக்கிறது. வாக்கு வளர்ந்து வர்றது 4 நிலை. இப்போ ஐயா இருக்கிறாரு அப்படின்னா, ஐயா ஐயா வந்து என்ன சொல்றது, சிசுவா இருந்தாரு, வயித்துல வளர்ந்தாரு, கை குழந்தையா இருந்தாரு, அப்புறம் குழந்தையா இருந்தாரு, அப்புறம் சிறுவனா இருந்தாரு, அப்புறம் இளைஞரா இருந்தாரு, அப்புறம் அடல்ட்டா இருந்தாரு, இப்போ சீனியரா இருக்காரு, அப்புறம் சூப்பர் சீனியரா ஆயிடுவார் ஒரு காலத்துல. அதுபோல இந்த வாக்கு என்கின்ற இந்த வார்த்தை, நான் பேசுகின்ற வார்த்தை 4 நிலைகள்ல குழந்தையா இருந்து, கை குழந்தையா இருந்து, குழந்தையா இருந்து அப்படியே வருது. அதன் பெயர் வைகரி, மத்திமை, சுக்குமை, பைசந்தி அப்படின்னு பேர். வெளியில வர்றது பைசந்தி. அதுலேயும் 2 வகை இருக்கு. தூல பைசந்தி, சூக்கும பைசந்தின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த வகுப்பு வரும்போது படிக்கலாம். ஆக வாக்கு 4. இப்போ கணக்கை டேலி பண்ணி வகுப்பை முடிச்சிருவோம். ஓகே, 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள். இந்த தத்துவங்களிலிருந்து தான் தாத்வீகங்கள் வருது. தத்துவங்கள் காரணம் என்றால் தாத்வீகங்கள் காரியம், அப்படி வச்சுக்கலாம். இது காஸ், அது எஃபெக்ட், அப்படி வச்சுக்கலாம். இப்போ 60 60 60 எப்படி வருதுன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக மனதில் நிற்கிறத மட்டும் இப்போ நிறுத்தி கூட்டுவோம். நிறுத்தாததை புத்தகத்தில் படிச்சுக்கலாம். நிற்கிறது என்ன? நிலம் அப்படின்னா சாலிட், உடம்புல சாலிடாக என்ன வந்து 5 ஐட்டங்கள் இருக்குது. சரி, லிக்விடாக எத்தனை இருக்குது? அதை ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். 5 5 10. அப்புறம் ஃபயர், நெருப்பாக ஹீட்டாக உடம்புல என்னென்ன இருக்குது? 5 இடத்துல 5 வகையான ஹீட் இருக்குது. சரி, அதை ஒரு 5 வச்சுக்க. 5 5 5 15 ஆச்சு. அப்புறம் அந்த கேஸ், வாயு என்று சொல்லக்கூடியது 10ஆ வேலை செய்யுது. உள்ள 10 டீமாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆளாக இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஏதாவது ஒரு மிலிட்ரி வர்றாங்க அப்படின்னா, ஒரு வேனில் வருவாங்க போலீஸ் 20 பேர். டக் 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 டேக் சார்ஜ் அப்படின்னு சொன்னவொடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு முன்னாடி 2 பேர், இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், 2 பேர் ஷூட்டிங்க்கு ரெடி, அப்படி டேக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதுபோல் வந்து இறங்குனது எல்லாம் ஒரு வேன்லேருந்து இறங்கியிருப்பாங்க. பொசிஷன் எடுக்கிறது வேறு வேறு பொசிஷன் எடுத்துக்குவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபீல்டிங்க்கு பிளேயர் எல்லாம் இவர் ஃபீல்டை சூஸ் பண்ணார் அப்படின்னோடனே ஃபீல்டிங்கெல்லாம் நடந்து வரிசையாக போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே போனவுடனே டக் டக்குன்னு பிரிஞ்சுக்குவாங்க. அதுபோல் காற்று என்கின்ற ஒன்று உள்ளே போய் டக் 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 டக்குன்னு 10 ஃபீல்டிங் பொசிஷன் மாறிக்கிட்டு அவங்கவுங்க அந்த ஃபீல்டிங்கை பண்ணுவாங்க. விக்கெட் கீப்பர் வேலையை செய்வார், பவுலர் வேலையை செய்வார், வேறு யாராவது பவுண்ட்ரி லைனில் நிற்கிற ஃபீல்டர் பவுண்ட்ரி பண்ணுவார், கில்லில் நிற்கிறவர், ஆனில் நிற்கிறவர், ஆஃபில் நிற்கிறவர் அவங்கவுங்க பொசிஷனை பண்ண போகிறாங்க. அதுபோல் காற்று அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு டக்குன்னு 10ஆ பிரிஞ்சு அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அது ஒரு 10. அடுத்தது ஸ்பேஸ், ஆகாயம் சொல்லுவோம். அதை நம்ம நாடின்னு சொல்ல போகிறோம். அந்த நாடிகள் 10 வகையான நாடிகள் இருக்குது. ஸோ 15 ஒரு 10 25 10 35 60 தாத்வீகங்களில் 35 இந்த பஞ்சபூதத்திலே ஆயிடுச்சு. அப்புறம் கண்மேந்திரியங்களில் ஒரு 5, ஞானேந்திரியங்களில் ஒரு 5, அது ஒரு 10. இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு 35 10 45 ஆயிடுச்சு. அப்புறம் 3 குணங்கள் இருக்குது. மனத்தில் 4 இருக்குது, மனத்தில் 5 இருக்குது, அகங்காரத்தில் 3 இருக்குது, வாக்கில் ஒரு 4 இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினோம் என்றால் 60 தாத்வீகங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். இதில் நம்ம என்ன இன்னைக்கு படித்தோம் அப்படின்னா, இன்னும் படிக்கலை. என்ன படித்தோம்? இறைவன் பார்த்து 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 பண்ணியிருக்கிறாரு. வெறுமனே பார்த்து பண்ணலை. ஒரு டிரைவர்கிட்ட நம்ம உட்காரும்போது ஓட்டுப்பா அப்படி சொல்லுவோம். வேறு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்ப்பிணி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? பார்த்து ஓட்டுப்பா அப்படி சொல்லுவோம். ஓட்டுப்பாங்கிறதுக்கும் பார்த்து ஓட்டுப்பாக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்து ஓட்டுப்பானா என்ன? ஸ்பீடு பிரேக்கரில் தனியாக போகிற மாதிரி போகாதப்பா, இந்த மாதிரி ஆள் பின்னாடி இருக்கு, அதனால பார்த்து ஓட்டுப்பா. பேபி இந்த கார் அப்படின்னு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி போகிற காரில் குழந்தை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பின்னாடி பார்த்து வா அப்படின்னு அர்த்தம். ஆக ஓட்டுப்பா வேற, பார்த்து ஓட்டுப்பா வேற. அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்த்து பத்திரமா ஓட்டுப்பா, அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோல் சிவபெருமான் ஒன்றும் பண்ணலைங்கிறது இல்லை, படைச்சார். சும்மாவா படைச்சார்? பார்த்து 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 படைச்சார். 60 தடவை சொல்லணும். அது அப்பவும் நிறைவு பெறார். அந்த சிவபெருமானுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சும்மா அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தா போதும். நாதன் நாமம் நமச்சிவாயவே, நமச்சிவாயவே, நாத்தழும்பு ஏற நமச்சிவாயவே. சிவபெருமானை சிந்தித்து கொண்டிருந்தால் போகிறோம், சிவபெருமானுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருந்தால் போகிறோம்.
அவனுடைய பாட்டெல்லாம் பாடாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு பஞ்சபுராணம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா செத்த பின்னாடி அங்கே சித்திரகுப்தன் யமதர்மன் யாராவது கூப்பிட்டு பஞ்சபுராணம் தெரியுமான்னு கேட்டால் தெரியலைன்னு சொல்லி நம்மளை ஏதாவது வெந்நீர் தொட்டியில் போட்டான்னா, அதனால தெரியும்னு சொல்கிற அளவுக்காக ஒரே ஒரு செட்டு பஞ்சபுராணத்தை பாராயணமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா சொல்லணும்ல, உடனே இன்று இருங்க திரட்டு புத்தகம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால் எப்போ எங்கே எவன் நிறுத்தி கேட்டாலும் சொல்கிற மாதிரி ஒரு பஞ்சபுராணத்தை மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும். மற்றதெல்லாம் வீட்லேயும் மொபைல்லையும் வச்சுக்கலாம், வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். ஆக இந்த பிறவியை இறைவன் நமக்கு கொடுத்தான், பிறவியை பார்த்து 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 கொடுத்தான். எப்படி பார்த்து கொடுத்தான்? 60 பார்த்து கொடுத்தான். பார்த்து 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 இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே 60 தடவை எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. தினமும் காலையில் சாயங்காலம் 60 தடவை பார்த்து பார்த்து சொல்லுங்க. சிவபெருமான் பார்த்து 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 படைத்தார். 60 தடவை பார்த்து படைத்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா 60 தாத்வீகம் நமக்கு தெரிஞ்சிடும். அருமையான இந்த பாடத்தின் துவக்கம். அடுத்த இப்போ நமக்கு வியாதிங்கிறது அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம். வியாதி ஏன் வருது? இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் மேட்ச் இருந்தது மிஸ்மேட்ச் ஆகிறதுனால வியாதி வருது. இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடுத்த பாடத்தில் பார்த்துட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்னும் 2 இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கூடுதல் கருத்துக்கள் கூடுதல் செய்திகள் இருந்தால் பதிவிடலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெல்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவநீதி விளங்குக 36 தத்துவம் எல்லாம், மேன்மைகொள் சைவநீதி விளங்குக 60 தாத்வீகம் எல்லாம் என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளையும் மனம் மெய் மொழிகளால் மீண்டும் மீண்டும் வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வகுப்பு நிறைவு பெற்றது. விலகுறவங்க விலகிக் கொள்ளலாம்.